பிரசன்ட் பண்ணு. குட் ஈவினிங் எல்லாருக்கும். எல்லாரும் உங்களுடைய வீடியோ ஆன் பண்றீங்களா? எல்லாரும் வீடியோ ஆன் பண்றீங்களா? பசங்க எல்லாரும் வீடியோ ஆன் பண்றீங்களா? அனுஷா ஆன் பண்ணிட்டாங்க. அடுத்து திவ்யா, துர்கா, எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணாதான் அட்டெண்டன்ஸ் கொடுப்பாங்க. எல்லாருமே வீடியோ கம்பல்சரி ஆன் பண்ணணும். நான் பேசுறது கேக்குதா? யாராச்சும் சொல்ல முடியுமா? தானா கேக்குது. ஆ, ஓகேமா. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிட்டீங்களா? எல்லாரும் ஓகே. ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னோட பேரு சுரேஷ். நான் கோல்டாக் ஃபவுண்டேஷன்ல வாலண்டியரா இருக்கிறேன். பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி ஃபைனல் இயர் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சேன். ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்போம் நம்புறேன். பேராமெடிக்கல், நர்சிங், ஏஹெச்எஸ் கோர்சஸ்ல எப்படி நம்ம வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறோம் அப்படிங்கறத ஒரு குயிக்கா நம்ம ஒரு 1 hour பார்க்கணும். சரிங்களா? ஸோ உங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இருக்கும். பேராமெடிக்கல்னா என்ன, எப்படி கவுன்சிலிங் நடக்கும், நம்ம அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருந்திருக்கலாம். இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு செக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, நம்ம செக்ஷனுக்குள்ள சீக்கிரம் போயிடலாம், நமக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் வந்து 17/6/2025 அன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. நமக்கு கடைசி டேட் என்ன அப்படின்னா 7/7/2025 ஈவினிங் 5 PM முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இல்ல நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு டேட் வந்து 3. ஸோ நம்ம இன்னும் ஒரு 4 நாள் இருக்கு. மண்டே அன்னைக்கு நமக்கு க்ளோஸ் ஆகுது அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஹ் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராச்சும் அப்ளை பண்ணல அப்படின்னா சாட் மெசேஜ்ல நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் கூட நம்ம வந்து செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து நம்ம கவர்மெண்ட்ல ஒரு 19 போஸ்ட் வந்து ஆஃபர் பண்றாங்க. சரிங்களா? பிஎஸ்சி நர்சிங்ல இருந்து கிளினிக்கல் நியூட்ரிஷன் வரைக்கும் ஒரு 19 கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த 19 கோர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேராமெடிக்கல் ஏஹெச்எஸ் அப்படிங்கிறது என்னன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸ். ஓகேங்களா? அதாவது துணை மருத்துவ படிப்புகள், சுகாதார படிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான படிப்புகளை நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நமக்கு ஆஃபர் பண்றாங்க. இதுல எந்த கோர்ஸ்க்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கு, எதை படிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், பாய்ஸ்க்கு எந்த கோர்ஸ் நல்லா இருக்கும், கேர்ள்ஸ்க்கு எந்த கோர்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா வந்து ஒரு 2 minutes நம்ம குயிக்கா பாத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, அதுக்கு நம்ம இந்த பேராமெடிக்கல் டிப்ளமோ நர்சிங் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? சோ இதை வந்து யார் கண்டக்ட் பண்றாங்க, யார் நடத்துறாங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான், ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். அவங்க தான் நமக்கு வந்து வருஷம் வருஷம் இந்த கவுன்சிலிங் நமக்கு நடத்துறாங்க. சரிங்களா? சோ வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன். இந்த வெப்சைட் நீங்க அப்ளை கவுன்சிலிங் பண்ணி எப்படியெல்லாம் என்னென்ன வாய்ஸ் கோர்ஸ் ஸ்லோவா இருக்கா? கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் பேசுறது பேசிக் கேட்கலையா? சசிசா, பேசுறது கேட்கலையா? அம்மா, நான் பேசுறது மத்தவங்களுக்கு ஹேம் யுவஸ்ரீ கேக்குதா நான் பேசுறது? அண்ணா வாய்ஸ் பிரேக் ஆகுதுண்ணா. பிரேக் ஆகுதா?
ஓகே. இப்ப கேக்குதாப்பா? பிரேக் இப்போ லோவா ஓகேண்ணா. இருக்கண்ணா. ரொம்ப லோவா இருக்குதா? இல்ல கரெக்டா தான் இருக்கு. ஓகே தானே? ஓகேதான். ஓகேப்பா. நெக்ஸ்ட் ஸ்லைட் கொடுங்க. ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் வந்து அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த பேராமெடிக்கல் அப்புறம் இந்த டிப்ளமோ நர்சிங் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒன்லி ஃபார் உமன்ஸ்க்காக மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. இது ரெண்டுக்குமே வந்து ஒரே அப்ளிகேஷன் நம்ம போடலாம். நமக்கு தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு கிடைச்சிடும். ஆனால் ஒரே வெப்சைட்ல ஒரே லிங்க்ல கூட போய் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ண முடியும். ரெண்டுக்குமே வந்து நமக்கு என்னென்ன சர்டிபிகேட் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ் யூஷுவல் நமக்கு 10th மார்க் ஷீட் தேவைப்படும், 12th மார்க் ஷீட் தேவைப்படும், டிசி கண்டிப்பா வைக்கணும், ஸ்டூடெண்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதே மாதிரி பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் நமக்கு தேவைப்படும், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கம்பல்சரி வைக்கணும், பர்த் சர்டிபிகேட் வந்து நமக்கு கம்பல்சரி இல்ல, நீங்க இருந்தா நீங்க கொடுக்கலாம், இன்கம் சர்டிபிகேட் நமக்கு தேவைப்படும், ஸ்டூடெண்டோட ஆதார் கார்டு நமக்கு தேவைப்படும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ்க்கு வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்களுக்கு இல்ல அப்படின்னா நீங்க பதட்டப்பட வேண்டாம். அவங்களோட டிசி, அதாவது பேரண்ட் என்ன படிச்சிருக்காங்களோ அந்த என்னமா கேக்குதா? கண்டினியூ பண்ணால? கண்டினியூ பண்ணுங்கண்ணா. ஓகேமா. பேரண்டோட டிசி வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்லாதவங்க, இருக்கிறவங்க பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த பேராமெடிக்கல் அண்ட் டிப்ளமோ அப்ளிகேஷன்ல தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகேப்பா. ஸோ இப்போ அடுத்து நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு கவர்மெண்ட்ல கிடைச்சிட்டு அப்படின்னா உங்களுடைய ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 3000 தான். சரிங்களா? ரொம்ப கம்மியான ஃபீஸ். நீங்க நர்சிங் படிக்கணும்னாலும் 3000 தான் பே பண்ணணும். அதர் ஏஹெச்எஸ் கோர்சஸ் எல்லாத்துக்குமே வந்து 3000 தான் நீங்க பே பண்ண போறீங்க. சரி, ஓகே. என்னோட கட் ஆஃப் வந்து ஒரு கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனா எனக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் வேணும், இல்ல உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் இருக்கு, டாப் பிரைவேட் காலேஜ் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து பிரைவேட் காலேஜ் தேர்ந்தெடுக்கலாம். உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் அவங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 45,000 43,000, அதாவது ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரி ஆகும். ஆனா வந்து உங்களுடைய ஆவரேஜா வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரைவேட் காலேஜ்ல 1 இயருக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 1 லேக் ஆயிடும். ஓகேங்களா? உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து மேக்ஸிமம் மேபி மற்ற காலேஜஸ் எல்லாம் வந்து செப்பரேட்டா வாங்குறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் இருக்கலாம். அவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், எஸ்சி ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது மூலமா உங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாகும். இருந்தாலும் நீங்க பிரைவேட் காலேஜ்ல படிக்கிற போது உங்களோட ஃபீஸ் வந்து மேக்ஸிமம் 1 இயருக்கு 1,15,000 கிட்ட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே கவர்மெண்ட்ல படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,000 தான். சரிங்களா? இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. இப்போ நம்ம இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்னா என்ன, அதாவது அதோடைய கட் ஆஃப் பத்தி சொல்லணும், கவுன்சிலிங் எப்படி நடக்கணும்னு சொல்லணும், இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அது படிச்சா நமக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம முதல்ல பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பிஎஸ்சி நர்சிங். ஸோ நர்சிங் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட்ல மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே படிக்க முடியும் பிஎஸ்சி டிகிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகமான வேக்கண்ட் இருக்கு, சீட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபீமேலுக்கு தான் இருக்கு. மேல் வந்து ஒரு நிறைய காலேஜ்ல 2 இல்ல 3 அந்த மாதிரி தான் சீட் கொடுக்குறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நர்சிங் படிச்சோம் அப்படின்னா அது வந்து பேஷண்டோட கேரிங் தான். ஸோ நம்ம பேஷண்ட் கேர் பண்றதுடைய ஒர்க்கா இருக்கும். ஹாஸ்பிட்டல், கிளினிக் அந்த மாதிரி இடத்துல நமக்கு ஒர்க் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பிஃபார்ம். நான் எப்பவுமே வந்து என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு வந்து எப்பவுமே பிஎஸ் நர்சிங் பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி பாய்ஸ்க்கு ஒரு கோர்ஸ், நல்ல ஒரு பெஸ்ட் கோர்ஸ் சொல்லுங்க அப்படின்னா என்கிட்ட கேட்டா பிஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா பாய்ஸ் வந்து இப்போ பிஃபார்ம் படிச்சவங்களுடைய நிறைய பேர் மத்தியில் என்ன ஒரு தாட் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல மட்டும்தான் அவங்களால ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. அப்படிங்கிறது இல்லை. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஃபார்ம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. கார்பரேட் கம்பெனிஸ்ல அவங்களால ஒர்க் பண்ண முடியும். நல்ல சேலரி அவங்களால கெயின் பண்ண முடியும். சரிங்களா? பாய்ஸ் வந்து ஒரு நல்ல கோர்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்கு நல்ல கோர்ஸ் என்ன அப்படின்னா பிஃபார்ம். சரிங்களா? அடுத்து வந்து பிபிடி. ஸோ பிபிடி நிறைய பேர் வந்து விருப்பப்படக்கூடிய ஒரு துறையா இருக்குது. பிசியோதெரப்பி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு இன்ஜரி ஏற்பட்டு அப்படின்னா பிரேக் ஆகுதாப்பா? நெட்வொர்க் இஷ்யூ இல்லையா? நெட்வொர்க் இஷ்யூ இப்ப கேக்குதா? நீங்க பேசுறது பிரேக் ஆகுதாப்பா?
ஆமா நான் விட்டு விட்டு கேக்குது பிரேக் விட்டு விட்டு கேக்குதா? வாய்ஸ் ஆமா ஸ்லோவா அண்ணா. இருக்குண்ணா. அந்த ஒரு நிமிஷம்டா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சரிங்களா? அந்த ஒரு நிமிஷம். ஓகேண்ணா. ஹலோ, சொல்லுங்க ஆனா கண்டினியூ பண்ணலாம். இப்ப கேக்குதாப்பா? கிளியரா இருக்குதுல? பிரேக் எதுவும் ஆகலல்ல? கிளியரா இருக்குண்ணா. கிளியரா கேக்குதுண்ணா. கிளியரா இருக்கு. ஓகேமா, ஓகே ஓகே ஓகே. பிரேக் ஆச்சுன்னா இடையில சொல்லுங்க சரிங்களா? ஓகே அண்ணா. ஓகேவா? ஓகேவா. ஓகே. சோ பிஃபார்ம் பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அடுத்து பிபிடி. இது நம்ம ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் மூலமா கியூர் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். பிசியோதெரபிஸ்டா நம்ம கிளினிக்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா பிஓடி, ஆக்குபேஷனல் தெரப்பி. என்னமா? தோசை சுட்டு சாப்பிட சொல்லிருக்காப்பா. மியூட் பண்றீங்களா? ஓகே. பிஓடி பார்த்தோம், ஆக்குபேஷனல் தெரப்பி. இது பாத்தீங்கன்னா வந்து சேம், அதாவது கிரானிக் டிசீஸ் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அவங்களை கியூர் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். நம்ம ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிகாப் சென்டர்ஸ்ல நம்ம முடியும். ஓகேங்களா? இந்த பிபிடி, பிஓடி இது ரெண்டுமே வந்து தற்போது க்ரோத் ஆயிருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா வந்து முன்னாடியை விட இப்ப நிறைய பேர் பிசியோதெரப்பி எடுத்துக்கிறாங்க. சோ அதனால நீங்க பிசியோதெரபி படிச்சாலும் வந்து ரொம்ப நல்லது. அதை போட்டுட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ரேங்க் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் போட்டிருக்கேன். வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுதாப்பா? ஆமா ஆமா கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகுது வாய்ஸ். அப்படியா? இப்ப கேக்குதாமா? இப்ப கேக்குதா? சொல்லுங்க. Actually, உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகல. ஸ்ரீன்றவங்க வந்து மைக் அன்மியூட் பண்ணிருக்காங்க. சோ அதனால உங்க வாய்ஸ் பிரேக் ஆன மாதிரி கேக்குது. ஓ அப்படிங்களா? இப்ப அவங்க அன்மியூட் பண்ணிட்டாங்களா? மத்தவங்க மியூட் பண்ணிக்க முடியுமா? ஜியாத் மியூட் பண்ணிக்கிறீங்களா? எஸ்வி மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஸ்ரீ இப்ப கேக்குதா? நீங்க மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்கடா. ஓகே. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? கண்டினியூ பண்ணலாமா? கேக்குதுண்ணா. ஓகேமா. கண்டினியூ பண்ணுங்க. பிஏஎஸ்எல்பி கோர்ஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீச் அண்ட் ஆடியாலஜி. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிறவிலேயே வந்து சில பேருக்கு வந்து கேட்டல், அப்புறம் இந்த பார்வை, பேசக்கூடிய திறன், அப்புறம் கேட்கக்கூடிய திறன் வந்து கம்மியா இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு கம்மியாயிடும். ஓகேங்களா? சோ அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இது. இப்பவுமே இப்போ நிறைய இப்போ வரக்கூடிய ஃபியூச்சர்ல இது நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸ் தான். இப்போ வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வந்து ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங். உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த கோர்ஸுக்கு வந்து ஜாப் இருக்கோ இல்லையோ, கண்டிப்பா வந்து இமேஜிங் அண்ட் ரேடியோகிராஃபிக்கு ஜாப் கம்பல்சரி இருக்குது எல்லாருக்குமே, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ இல்லாம இருக்கவே முடியாது. ஒரு ஜாப், ஒரு நோய் நமக்கு வந்துட்டா கூட முதல்ல நம்ம லேப் டெஸ்ட் எடுப்போம். லேப் டெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம அடுத்தவுடைய ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ரே எடுக்கணும், சிடி எடுக்கணும், எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்படிங்கறதான். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட் ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. ஓகேங்களா? அடுத்த ஸ்லைட். ஓகேப்பா. பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னன்னா கார்டியாக் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படின்னு இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து சர்ஜரி நடக்க போகுது அப்படின்னா நம்ம ஹார்ட்டை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ஒருத்தர் பேஷண்ட்ல ஒரு பேஷண்ட் மாற்றி வைக்கிறாங்க, இல்ல அதே பேஷண்ட்டுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நடக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல அந்த ஹார்ட்டை வந்து ஒரு உயிர்த்தன்மையா வச்சுக்கிறது டிபார்ட்மெண்ட். ஓகே, அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹார்ட்டை வந்து நம்ம வெளியே துடிக்க வைக்கணும், நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம். ஸோ அதை பத்தி அந்த டெக்னீஷியன் தான் அந்த பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் வந்து நல்ல ஜாப் வேகன்சி இருக்குது. பட் இது வந்து ஒரு ஒரு லெஸ் அதாவது கவர்மெண்ட் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு ஜாப் வேகன்சி இருக்கா நம்ம சொல்ல முடியாது. பட் நிறைய பிரைவேட் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா
இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சவங்களுக்கு நல்ல வேகன்சி இருக்கு. அடுத்து எம்எல்டி பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து ஜாப் வேகன்சி 100% செக்யூர் கொடுக்கலாம். அந்த ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே பிளட் அண்ட் யூரின் சாம்பிள், பாடி சாம்பிள் இது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். லேப் டெக்னீஷியனா நீங்க ஒர்க் பண்ண முடியும். பிஎஸ்சி ஓடி அண்ட் அனஸ்தீஷியா டெக்னாலஜி. ஓடிங்கிறது ஆபரேஷன் டேட்டால நம்ம டாக்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. அனஸ்தீஷியா, நம்ம அனஸ்தீஷியா டெக்னீஷியன் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே இருப்பாங்க. எல்லா பேஷண்ட் ஆபரேஷன் டேட்டாலுமே வந்து அனஸ்தீஷியா டெக்னீஷியன்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து கார்டியாக் டெக்னாலஜி. கார்டியாக் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் வராங்க, இல்ல கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இசிஜில எக்கோ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுக்கக்கூடியது. இந்த டெஸ்ட்ல வந்து இந்த டெக்னீஷியன் தான் எடுப்பாங்க. அவங்கள வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸை வந்து கரெக்டா மானிட்டர் பண்றது இதெல்லாமே இவங்களுடைய ஒர்க்கா இருக்கும். சரிங்களா? அடுத்து கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி. கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எங்க இருப்பாங்க? ஐசியூல தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள கேர் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? அவங்களுக்கு நம்ம டாக்டர்ஸ் கூட இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ நம்ம அதை கேர் பண்ணிக்கிறது வந்து கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி. ஐசியூ டெக்னீஷியனா நீங்க ஒர்க் பண்ண முடியும் எமர்ஜென்சி யூனிட்ஸ்ல. ஸோ இது வந்து இதெல்லாமே வந்து ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல வேகன்சிஸ் இருக்கும். கவர்மெண்ட் அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ குளோபல் சைடு அண்ட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க போனீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டயாலிசிஸ் டெக்னாலஜி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது கிட்னி வந்து சரியா நமக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. சில ஏஜ்டு பீப்புள்ஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ பிளட்டை வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்ம வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்க, டயாலிசிஸ் டெக்னாலஜி ஆட்டோமேட்டடா அவங்க பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப காசு அதிகம் இந்த டயாலிசிஸ் பண்றதுக்கு. பட் இப்போ கூட கவர்மெண்ட்ல நமக்கு ஃப்ரீயா பண்றாங்க. ஸோ இப்போ க்ரோத்தா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். ஓகே, அடுத்து பிசிஷியன் அசிஸ்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்க டாக்டர்ஸ் கூடவே இருப்பீங்க. டாக்டர்ஸ்க்கு அசிஸ்டன்ட் மாதிரி. ஓகே, டாக்டர் இல்லாத டைம்ல நீங்க தான் வந்து பேஷண்ட்டை கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே நல்ல டிபார்ட்மெண்ட் தான் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல. அடுத்து எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி யாருக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பாய்ஸ்க்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல என்ட்ரானீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 28,000 பெர் மந்த் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற கோர்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 15 to 20 தான் இருக்கும். நான் சேலரி பத்தி பின்னாடி சொல்றேன். பட் இந்த எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜிக்கு 28,000 கொடுக்குறாங்க. எப்படி பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் சர்வீஸ், அதாவது ஆம்புலன்ஸ்ல நீங்க வந்து டெக்னீஷியனா இருக்கணும். ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஆம்புலன்ஸ்ல நீங்க தான் இருப்பீங்க. ஸோ நீங்க தான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வர வரைக்கும் அந்த பேஷண்ட்டை கேர் பண்ணிக்கணும். ஸோ அப்படிங்கிற போது இது நல்ல டிபார்ட்மெண்ட். பட் மேல் அண்ட் ஃபீமேல், அதுல ஃபீமேல் இன்ட்ரெஸ்ட்னா நீங்க அங்க போகலாம். மேலுக்கு வந்து ஒரு சூட்டபிளான டிபார்ட்மெண்ட் வந்து எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி தெரப்பி ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த COVID-19 அப்புறம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி தெரப்பி ரொம்ப கொஞ்சம் டிமாண்ட்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டா இருக்கு. நிறைய பேருக்கு ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் வருது. ஸோ அதனால இது நல்ல டிபார்ட்மெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்டோமெட்ரி அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு தெரியும் நம்மளுடைய ஐ ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? ஸோ அதை கியூர் பண்றது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வருஷமா இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்ட்னா மட்டும் இந்த டிபார்ட்மெண்ட்குள்ள போங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூரோபிசியாலஜிங்கிறது ஒரு நியூ டிபார்ட்மெண்ட். அதாவது பிரெயின் சம்பந்தமான ஏதாச்சும் நர்வ் சம்பந்தமான ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை கியூர் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட். இதுவுமே நல்ல டிபார்ட்மெண்ட் தான். இதுவும் குளோபல் அண்ட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேகன்சிஸ் இருக்கு. கவர்மெண்ட்ல அந்த அளவுக்கு எதிர்பார்க்கறது கஷ்டம். அடுத்து பார்த்தோம்னா கிளினிக்கல் நியூட்ரிஷன். கேர்ள்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் நியூட்ரிஷன். ஏன்னு பார்த்தோம்னா நமக்கு இப்போ இருக்கக்கூடிய நம்ம லைஃப் ஸ்டைல்ல வந்து ஃபுட் ஸ்டைல்ஸ் எல்லாமே நமக்கு மாறிட்டே வருது. ஸோ அதனால அதை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுல ரொம்ப வந்து இன்வால்வா செயல்படக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து கிளினிக்கல் நியூட்ரிஷன். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸ்ல உங்களுக்கு இருக்க வாய்ப்பு. சரிங்களா? ஸோ சேலரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாராமெடிக்கல் அண்ட் ஏஹெச்எஸ் கோர்சஸ்ல வந்து பார்த்தோம்னா சேலரி நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஸ்டார்டிங்ல இருக்காது. சரிங்களா? முதல்ல வந்து இந்த பாராமெடிக்கல்குள்ள வரணும், அதாவது இல்ல இந்த ஏஹெச்எஸ் கோர்சஸ்குள்ள வரணும் அப்படின்னா நீங்க மனசுல முதல்ல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேலரி ரொம்ப அதிகமா எதிர்பார்த்து உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி நீங்க வரணும்னா இப்பவே நான் சொல்லிடுறேன், நான் ஃபீல்டுல இருக்கவங்ககிட்டையும் விசாரிச்ச போதும் சரி, இல்ல நாங்க படிக்கக்கூடிய எங்களுடைய துறைகள் சார்ந்த அவங்க வேலை பாக்குறாங்க இல்லையா அவங்கள்ட்ட விசாரிச்ச போதும் சரி, சேலரி அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. நீங்க ஸ்டார்டிங்ல எவ்வளவு ஏர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா நர்சிங்க்கு 50,000 to 20,000 இன் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல. ஓகேங்களா? இதை நீங்க வந்து எய்ம்ஸ்லயோ இல்லைன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லயோ இல்ல வந்து மில்ட்ரியில வந்து நர்சிங் எடுப்பாங்க கவர்மெண்ட்ல, இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நீங்க நர்சிங் கவர்மெண்ட் மூலமா நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி ரொம்பவே நல்லா இருக்கும். 30,000 மேல நீங்க ஏர்ன் பண்ண முடியும். பட் நீங்க ஒரு பிரைவேட்ல நீங்க நர்சிங் ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா 15,000 to 20,000 தான். நீங்க பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தா அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து ஃபார்மசி வந்து பாத்தீங்கன்னா 15,000 to 20,000 நீங்க ஸ்டார்டிங்ல ஏர்ன் பண்ண முடியும். மெடிக்கல் ஷாப்பா இருந்தாலும் சரி, ஃபார்மசி கம்பெனியா இருந்தாலும் சரி. ஓகேங்களா?
அடுத்து பிபிடி, பிஓடி, பிஎஸ்எல்பி இது எல்லாத்துக்குமே வந்து 15 to 20,000 per month. ஓகேங்களா? எல்லாத்துலயுமே வந்து கிளினிக் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அண்ட் பிஎஸ்சி எம்எல்சி, ரேடியாலஜி, ஓடி, டயாலிசிஸ், அனஸ்தீசியா டெக்னாலஜி, கார்டியாக் டெக் இது எல்லாத்துக்குமே வந்து 14ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது டிபெண்டிங் அது இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க இந்த பேராமெடிக்கல் படிச்சுட்டு ஜாப் போறீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கார்பரேட் பிரைவேட்ல நீங்க வரீங்க அப்படின்னா ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலா நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, சிஎம்சி வெள்ளூர் இருக்கு, அப்பல்லோ இருக்கு. ஸோ இந்த மாதிரி கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 20,000 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல 14,000 15,000 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 15 to 20,000 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எமர்ஜென்சி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, எமர்ஜென்சில வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் கேர் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சாலரி 28,000 வாங்குறாங்க இங்க எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ்ல. இப்போ ஃப்ரெஷர். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்க எமர்ஜென்சி அண்ட் ஆக்சிடென்ட் கேர் டெக்னாலஜி எடுக்கலாம். பட் ஃபுல்லாமே வந்து ஆம்புலன்ஸ்லயும் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கும், அதே சேம் டைம் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் சர்வீஸ் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டோமெட்ரி, கிளினிக்கல் நியூட்ரிஷன் 12,000 to 18,000 வரைக்கும் நீங்க சேலரி கெயின் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம அடுத்த முக்கியமான ஒரு டாபிக்ல போக போறோம். பிஎஸ்சி நர்சிங் அண்ட் விசஸ் டிப்ளமோ நர்சிங். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் இதுதான், பிஎஸ்சி நர்சிங் அண்ட் டிப்ளமோ நர்சிங். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இருக்கு, ஏஎன்எம் அப்படின்னு சொல்லுவோம், அசிஸ்டன்ட். அது நான் சொல்றேன். இப்போ பிஎஸ்சி நர்சிங் அண்ட் டிப்ளமோ நர்சிங் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சிங்கிறது என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு டிகிரி கிராஜுவேஷன் டிகிரி கோர்ஸ். டிப்ளமோ அப்படிங்கிறது ஒரு 3 years கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங் வந்து பாத்தீங்கன்னா 4 years நம்ம படிக்கணும், டிப்ளமோ நர்சிங் வந்து 3 years படிக்கணும். பிஎஸ்சி நர்சிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய நாலேஜ் கெயின் பண்ண முடியும். தியரிட்டிக்கலா நிறைய நாலேஜ் நமக்கு சொல்லி தருவாங்க. லீடர்ஷிப் ஸ்கில்ஸா இருக்கட்டும், ஸ்டடி ஆப்ஷன்ஸ் நிறைய நமக்கு இருக்கும். அதே மாதிரி நம்ம சீக்கிரமா எம்எஸ்சி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேற பிஎஸ்சில வேற என்ன, ஸ்டார்டிங் சேலரி ஒரு 14,000 நம்ம வாங்க முடியும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல. வேற எக்ஸாம்ஸ் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து கொஞ்சம் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஓகே, கவர்மெண்ட் எக்ஸாம்ல. இந்த டிப்ளமோ நர்சிங் பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்போ எனக்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, எனக்கு பிஎஸ்சி நர்சிங் கிடைக்காது, ஆனா எனக்கு நர்சிங் படிக்கணும்னு விருப்பம் இருக்கு, நர்சிங் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பசங்க ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் மட்டும் தான் படிக்க முடியும் டிப்ளமோ நர்சிங் இன் தமிழ்நாட்டுல. பட் பிரைவேட்ல வந்து பாய்ஸ் வந்து டிப்ளமோ படிச்சுக்கலாம், கவர்மெண்ட்ல கேர்ள்ஸ் மட்டும் தான் படிக்க முடியும். அப்ப எனக்கு நர்சிங் மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கக்கூடிய பசங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டிப்ளமோ எடுக்கலாம், 3 years கோர்ஸ். ஆனா நீங்க டிப்ளமோ எடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய ரெக்கமெண்ட் என்ன அப்படின்னா நீங்க கண்டிப்பா போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் பண்ணி ஆகணும். நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? நீங்க ஒருவேளை பண்ணாம நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிடுறேன். டிப்ளமோ நர்சிங் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், சேலரி வந்து ஸ்டார்டிங் சேலரி ஒரு கம்மியா இருக்கும், 12,000 தான் நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. அதே மாதிரி கொஞ்சம் ரெஸ்பெக்ட் வந்து கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போ பிஎஸ்சி நர்சிங் படிச்சவங்களுக்கும் டிப்ளமோ நர்சிங் படிச்சவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அவங்க 4 years டிகிரி கோர்ஸ், எங்க நம்ம என்ன பண்ணுவோம், டிப்ளமோ நர்சிங் 3 years டிப்ளமோ கோர்ஸ் தான் படிச்சிருக்கோம். அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்பெக்ட் அந்த ஒரு கம்மியான வாய்ப்பு இருக்கு. இது எங்க பிரைவேட்ல மட்டும். ஆனா நீங்க கவர்மெண்ட் உள்ள போனீங்க அப்படின்னா 2 பேருமே வந்து சேம் ரோல் தான், அதே மாதிரி சேம் சேலரி தான் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களும் 30,000 ஏர்ன் பண்ணுவாங்க, நீங்களும் 30,000 ஏர்ன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட்ல பிரைவேட்ல இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா? இதான் டிப்ளமோ நர்சிங்கும் பிஎஸ் நர்சிங் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம், அண்ட் டிப்ளமோ நர்சிங் முடிச்சுட்டு நீங்க போஸ்ட் பேசிக் பிஎஸ் நர்சிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால அடுத்த ஹையர் ஸ்டடிஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வாட் இஸ் போஸ்ட் பேசிக் பிஎஸ் நர்சிங் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ் நர்சிங் அப்படிங்கிற 2 years கோர்ஸ் டிப்ளமா முடிச்சவங்க, ஜிஎன்எம் முடிச்சவங்க, ஜிஎன்எம் ஜெனரல் நர்சிங் மிட்வைசரி இதை முடிச்சவங்க வந்து அதை பண்ண முடியும். இது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒரு 2 இல்ல 3 கவர்மெண்ட் காலேஜ்ல மட்டும்தான் இருக்கு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல மட்டும்தான் அந்த போஸ்ட் பேசிக் கொடுக்குறாங்க. இன்னும் அந்த கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, 2-3 மெடிக்கல் காலேஜஸ்ல கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு 3 yearsக்குள்ள. நீங்க இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ் நர்சிங் முடிச்சீங்க அப்படின்னா ஈக்குவல் நீங்க பிஎஸ் நர்சிங் தான். ஓகேங்களா? நீங்களும் ஒரு ஸ்டாஃப், ஆக்சுவலா நீங்க டிப்ளமோ நர்சிங் முடிச்சீங்க அப்படின்னா ஸ்டாஃப் நர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வருவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டிகிரி ஈக்குவல் வேணும் அப்படின்னா நீங்க போஸ்ட் பேசிக் பிஎஸ் நர்சிங் முடிச்சீங்க அப்படின்னா சேம் நீங்க பிஎஸ் நர்சிங் முடிச்ச கேண்டிடேட் மாதிரி தான். சரிங்களா? இது 2 years டியூரேஷன் நீங்க படிச்சாகணும். சில காலேஜஸ்ல வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, பட் கவர்மெண்ட்லாம் அந்த மாதிரி கேட்கறது கிடையாது. நீங்க பிரைவேட்ல படிச்சீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம், அது சம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஆனா நீங்க கவர்மெண்ட்ல படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நீங்க டிப்ளமோ நர்சிங் 3 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டாவே நீங்க போஸ்ட் பேஸ்ட் பிஎஸ் நர்சிங் பண்ண முடியும். பிரைவேட்லயும் நிறைய காலேஜஸ்ல அதை ஆஃபர் பண்றாங்க.
ஸ்டார்டிங்ல வந்து 60,000 உங்களுடைய கோர்ஸ் ஃபீஸ் வந்து per annum 60,000 உங்களுக்கு கம்மியாவே கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல என்னெல்லாம் நீங்க படிப்பீங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. அட்வான்ஸ் நர்சிங் கேர், அப்புறம் கம்யூனிட்டி அண்ட் மென்டல் ஹெல்த், இதெல்லாமே நீங்க வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. ஆஃப்டர் நீங்க போஸ்ட் பேசிக் பிஎஸ் நர்சிங் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எம்எஸ் நர்சிங் பண்ணலாம், பிஹெச்டி பண்ணலாம். நீங்க வந்து டிப்ளமோ நர்சிங் முடிச்சீங்கன்னா உங்களை ஒன்லி நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். ஆனா நீங்க போஸ்ட் பேசிக் பிஎஸ் நர்சிங் முடிச்சீங்கன்னா எம்எஸ்சி பண்ணிட்டு உங்களால வந்து ஒரு லெக்சராகவோ இல்ல வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கூட நீங்க மெடிக்கல் காலேஜஸ்ல ஒர்க் பண்ணிக்க முடியும், இல்ல பாராமெடிக்கல் காலேஜஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, salary பார்த்தோம்னா சேம் salary. நீங்க போஸ்ட் பேசிக் பிஎஸ் நர்சிங் முடிச்சீங்கன்னா நீங்க பிஎஸ் நர்சிங்க்கு ஈக்குவலா வந்துருவீங்க. 15,000 to 25,000 நீங்க earn பண்ண முடியும். அப்ராட்ல போனீங்க அப்படின்னா 2 to 5 lakhs நீங்க earn பண்ணிக்க முடியும் மந்த்லி. ஓகேங்களா? சோ ஏன் இதை நீங்க சூஸ் பண்ணி படிக்கணும்? அதாவது நான் டிப்ளமோ நர்சிங் 3 years படிச்சுட்டேன், ஏன் நான் போஸ்ட் பேசிக் திரும்பி 2 years கழிச்சு படிக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு அப்கிரேட் யுவர் டிப்ளமோ டு டிகிரி. அதாவது நீங்க டிகிரி படிக்கணும், டிகிரி உங்களுக்கு வேணும், டிகிரி சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா நீங்க இந்த போஸ்ட் பேசிக் பிஎஸ் நர்சிங் முடிச்சாதான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? பெட்டர் ஜாப் கிடைக்கும், மோர் ரெஸ்பெக்ட், ஹையர் ஸ்டடீஸ், மோர் சான்ஸ் டு ஒர்க் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். ஸோ அப்படிங்கும் போது நீங்க போஸ்ட் பேசிக் பிஎஸ் நர்சிங் டிப்ளமோ நர்சிங் எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு கஷ்டப்பட்டாச்சும் எப்படியாச்சும் போஸ்ட் பேசிக் பிஎஸ் நர்சிங் முடிச்சிருங்க. முடிச்சாதான் உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு, சேம் உங்களுக்கு ரெஸ்பெக்டும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு. சரி, ஓகே. அப்ராட் salary பார்க்கலாம். அதாவது இப்ப எனக்கு நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நம்ம பாராமெடிக்கல் அண்ட் ஏஹெச்எஸ் கோர்ஸ்ல வந்து நம்ம இந்தியாவில இவ்வளவு salary தான் கொடுக்குறாங்க, ஒரு 15,000 கொடுக்குறாங்க, 20,000 கொடுக்குறாங்க. நாங்க 4 வருஷம் படிக்கிறோம், 4 வருஷம் படிச்சு முடிச்சு நாங்க 15,000-20,000 ஏர்ன் பண்ணணுமா? எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு 30,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாராமெடிக்கல் அண்ட் ஏஹெச்எஸ் கோர்சஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்குன்னா அப்ராட்ல இருக்கு. சரிங்களா? கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கு. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா 80,000 to 2 lakhs வரைக்கும் நீங்க சம்பாதிக்க முடியும். இதே பாத்தீங்கன்னா யூகே, கனடா, ஆஸ்திரேலியா, இது எல்லாத்துலயுமே நீங்க மேக்ஸிமம் 1 lakh மேல நீங்க என்ன பண்ண முடியும்னா earn பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம அப்ராட் போனோம் அப்படின்னா அதுக்கு சில எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சில எக்ஸாம்ஸ் நேம்ஸ் எல்லாம் சொல்றேன். ஓகேங்களா? இதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க அப்ராட் போகணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ டிகிரி படிக்கிறீங்க இல்லையா, அதுல செகண்ட் இயர்ல தேர்ட் இயர்ல இருந்து நீங்க அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? அந்த எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி போய் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா லைசன்ஸ் கிடைச்சிடும். நீங்க அப்ராட் போனீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா ஷார்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு பற்றாக்குறை இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம இந்தியால வந்து ஒரு பற்றாக்குறை இருக்கும், அது வந்து மற்ற நாடுகள்ல இப்ப அமெரிக்கால இருக்கக்கூடியது நம்ம இந்தியாட்ட இருக்காது, இந்தியாட்ட இருக்கிறது வந்து அமெரிக்காட்ட இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே இது இப்ப ஜெர்மனி எடுத்துட்டோம், எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜெர்மனி எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க வந்து ஹெல்த் கேர் படிச்சவங்களும் அவங்க கிட்ட இல்ல, இந்த பாராமெடிக்கல் கோர்சஸோ இல்ல ஏஹெச்எஸ் கோர்சஸோ படிச்சவங்க அவங்க கிட்ட கிடையாது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு கண்ட்ரில இருந்து நமக்கு இங்க ஒர்க் பண்ண ஆள் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அவங்க நினைக்கக்கூடிய முதல் கண்ட்ரி என்ன தெரியுமா? உண்மையாவே நம்ம இந்தியா தான். சோ இந்தியால இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் தான் அவங்க அதிகமா விரும்புறாங்க. இப்ப நீங்க ஜெர்மன் போகணும் அப்படின்னா நீங்க ஜெர்மன் லாங்குவேஜ் மட்டும் கத்துக்கிட்டா போதும். அதை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெர்மன்ல உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எம்எல்டியா இருக்கட்டும், இல்ல வந்து பிஃபார்மா இருக்கட்டும், பிபிடி, பிஓடி, இது எல்லாத்துக்குமே வந்து அப்ராட்ல உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்ப நீங்க இங்கிலீஷ் கண்ட்ரீஸ்க்கு நீங்க இது நீங்க வந்து போறீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸாம் பேர் என்ன? IELTS, அதாவது இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். இதை நீங்க கிளியர் பண்ணி ஆகணும். ஒரு இங்கிலீஷ், அதாவது அவங்களுடைய மதர் டங் வந்து இங்கிலீஷ். ஸோ நம்ம அதை வந்து கிளியர் பண்ணா மட்டும்தான் அந்த நாட்டுக்கு நம்ம ஜாபுக்கு போக முடியும். சிபிடிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இதுதான் வந்து எல்லா அப்ராட் போகக்கூடிய எல்லாருமே வந்து எழுதக்கூடிய டெஸ்ட். ஓகேங்களா? அடுத்து HAAD அப்படின்னு போட்டிருக்கு, அது ஹெல்த் அத்தாரிட்டி ஆஃப் அபுதாபி. அபுதாபியில போகணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கணும். இன்னொன்று 2-3 எக்ஸாம் சொல்ற பாருங்க. DHAன்னு சொல்லுவாங்க. DHAனா துபாய் ஹெல்த் அத்தாரிட்டி. அதாவது நீங்க வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, மற்ற கண்ட்ரீஸ்க்கு நீங்க வந்து அப்ராட் போகணும்னு நினைச்சீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு இந்தியால 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் உங்களால வந்து அப்ராட் போக முடியும். ஓகேங்களா? ஆனா துபாய் இருக்கு பாத்தீங்களா, துபாயில வந்து ஃப்ரெஷர்ஸே இங்க எடுக்கிறாங்க. நீங்க 4 years நீங்க இங்க முடிச்சுட்டு நீங்க ஃப்ரெஷரா நீங்க துபாயில ஜாயின் பண்ணா கூட உங்களை எடுப்பாங்க. அதுக்கு நீங்க ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும். என்னன்னா துபாய் ஹெல்த் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை துபாயில எடுத்துப்பாங்க. துபாயில பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஃப்ரெஷருக்கு 1 lakh கொடுக்குறாங்க. ஓகே, 1,10,000, 1,90,000.
கொடுக்குறாங்க. நீங்க உங்க கையில வந்து ஒரு 50,000 வந்துடும். சரிங்களா? 50,000 நீங்க இந்தியாவுக்கு அனுப்பலாம். உங்க பேரண்ட்டுக்கு நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விடலாம் துபாய் போனீங்க. ஸோ என்னுடைய ரெக்கமெண்ட் என்னன்னா, துபாய் ஒரு நல்ல கண்ட்ரி தான். ஸோ அங்கேயுமே வந்து ஹெல்த் கேர் விரும்புறது வந்து இந்தியன்ஸ் தான் அதிகமா விரும்புறாங்க. அடுத்து வந்து இன்னொரு நல்ல கண்ட்ரி, ஒரு கரன்சி வேல்யூ வந்து அதிகமா இருக்கக்கூடிய கண்ட்ரி சொல்லுங்க அப்படின்னா வந்து குவைத் தான் சொல்லணும். குவைத் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் MOH அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. அந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட, ஓகே 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க இந்தியால ஒர்க் பண்ணிருக்கணும். நீங்க என்ன டிகிரி படிச்சீங்களோ அந்த ப்ரொஃபஷன்ல ஒர்க் பண்ணிட்டு நீங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா குவைத் போனீங்கன்னா நல்ல கரன்சியோட நீங்க அங்க earn பண்ணிக்க முடியும். மற்ற கண்ட்ரியை விட குவைத்ல வந்து நல்ல வேல்யூ இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நல்ல சேலரி அதிகமா கிடைக்கக்கூடிய வேல்யூ இருக்கு. ஸ்டார்டிங்லயே வந்து 2 lakh வரைக்கும் நீங்க earn பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப சேஃபஸ்டான கண்ட்ரிஸ். துபாயா இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப நல்ல கண்ட்ரிஸ். நீங்க ட்ரை பண்ணுங்க. ஜெர்மனும் நல்ல கண்ட்ரிஸ். நீங்க வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே நான் சொல்றது என்னன்னா, நீங்க 4 இயர்ஸ் முடிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் படிச்சு நீங்க அப்ராட் போறது ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா எனக்கு தெரியும். லாஸ்டா செக்ஷன் கொஸ்டின் செக்ஷன் வச்சுக்கலாம்டா. ஓகேண்ணா. அடுத்த அடுத்த ஸ்லைட். ஓகேமா, அடுத்த ஸ்லைட். நம்ம முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா நம்மளுடைய கவுன்சிலிங் அண்ட் கட் ஆஃப். அதாவது நம்ம எல்லாருமே நீங்க கட் ஆஃப் வந்து நீங்க கால்குலேட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? சோ எல்லாருமே கட் ஆஃப் கால்குலேட் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய எல்லாருக்குமே உங்களுடைய கட் ஆஃப் தெரியும். ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஒரு நோட் எடுத்து நான் என்னென்ன சொல்றோம் அது எல்லாமே நல்லா நோட் பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் ஷார்ப்பா நல்லா கேளுங்கடா. என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது, எவ்வளவு கட் ஆஃப் இருந்தா நமக்கு அந்த சீட்டு கிடைக்கும், இந்த கோர்ஸுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வேணும் அப்படிங்கறத கிளியரா நான் சொல்லி தரேன். லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் நம்மளுடைய இதுல நம்ம பார்க்கலாம் எத்தனை பேருக்கு எவ்வளவு கட் ஆஃப்ல கிடைச்சிருக்கு அப்படிங்கறத. இந்த ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இதுல நீங்க என்ன காஸ்ட்ல வருவீங்க செக் பண்ணிக்கோங்க. இதுல பிசியா இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2024ல பார்த்தோம்னா மேக்ஸிமம் கட் ஆஃப் 198.5க்கு கிடைச்சிருக்கு. மினிமம் கட் ஆஃப் வந்து 173. அது என்ன கோர்ஸா வேணா இருக்கலாம். உங்களுடைய கட் ஆஃப் வந்து பிசில 173 இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு சேஃபஸ்ட் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி எம்பிசி டிஎன்சி பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2024ல 199 மேக்ஸிமம் கட் ஆஃப், 175 வந்து மினிமம் கட் ஆஃப். ஓசி பார்த்தோம் அப்படின்னா 198.5 லாஸ்ட் இயர்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 176.5. பிசிஎம் பார்த்தோம் அப்படின்னா 199, மினிமம் வந்து 175. எஸ்சி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 195, மினிமம் கட் ஆஃப் வந்து 173.5. எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா 188 வந்து லாஸ்ட் இயர்ல மேக்ஸிமம் கட் ஆஃபா கிடைச்சிருக்கு. மினிமம் கட் ஆஃப் வந்து 167.5. எஸ்சிஏ அடுத்த இயர் அதுல பார்த்தோம் அப்படின்னா 195ங்கிறது மேக்ஸிமம் கட் ஆஃப், மினிமம் வந்து 168.5. இந்த இயர் வந்து நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் லாஸ்டா சொல்றேன். இந்த இயர்ல வந்து பார்த்தோம்னா நீட் கட் ஆஃப் வந்து நமக்கு குறைஞ்சிருக்குது. ஸோ அதனால நீட்டோடைய சீட் வேகன்சி அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கனால நமக்கு பாராமெடிக்கல்ல கட் ஆஃப் குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இப்போவே வந்து ஒரு நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க பாராமெடிக்கல் கவுன்சில். நமக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் நம்மளுடைய கட் ஆஃப் கிடைக்குமா இல்லையா அப்படின்னு நம்மளால ஷுவரா சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 2021ல இருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய கட் ஆஃப்ல கிடைச்சிருக்கக்கூடிய கோர்சஸ். ஓகேங்களா? அது என்ன கோர்ஸா வேணா இருக்கலாம். பட் உங்களுடைய மினிமம் கட் ஆஃப் வந்து நீங்க பிசியா இருந்தீங்கன்னா 173 இருந்துச்சுன்னா நீங்க சேஃபஸ்ட் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்த ஸ்லைட் கொடுங்க. ஓகே, இப்போ இந்த பாராமெடிக்கல் கட் ஆஃப் வந்து நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நீங்க நீட் வந்து இந்த வருஷம் கட் ஆஃப் குறைஞ்சிருக்கிறனால பாராமெடிக்கல் கட் ஆஃபும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிஎஸ் நர்சிங் மேல், அதாவது நீங்க 175 கட் ஆஃப்க்கு மேல வச்சிருந்தீங்கன்னா, அபவ் 175 வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ் நர்சிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிஎஸ் நர்சிங் ஃபீமேல் 170 மேல, ஏன்னா ஃபீமேல் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா? சோ நீங்க வந்து 170க்கு அபவ் வச்சிருந்தீங்கன்னா சேஃபஸ்ட் ஜோன்ல இருக்கிறீங்க. பிஃபார்ம் வந்து 173, பிபிடி 173, பிஎஸ்சி ஓடிஏடி ஆபரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜி 165, பிஎஸ்சி கார்டியாக் 165, பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி 173, பிஏஎஸ்எல்பி வந்து 179, physician assistant 166, radiology 165, dialysis வந்து 160. இது எல்லாத்துமே வந்து above 160 above இருக்கணும். ஓகேங்களா? respiratory therapy 162, BSc MLT 160, neuro electro 163, nutrition வந்து பாத்தீங்கன்னா 162, BSc optometry 163, accident 160, critical care 160, radiotherapy 163, BOT 166. பசங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து போன வருஷம் கட் ஆஃப் வந்து அதிகமாச்சு. ஏன்னா போன வருஷம் நீட் வந்து பாத்தீங்கன்னா
நிறைய பேர் வந்து 700க்கு மேல எடுத்தாங்க நீட்ல. ஓகேங்களா? அதே மாதிரி 720 ஆஃப் 720 ஃபுல் மார்க்கும் நிறைய பேர் எடுத்தாங்க. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா சீட்டோட வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாச்சு. ஆனா இந்த வாட்டி நீட்டோட கட் ஆஃப் ரொம்ப குறைஞ்சிருக்கனால சீட் அதிகமா இருக்கு நீட்ல. எம்பிபிஎஸ் சீட் அதிகமா இருக்கு. பிடிஎஸ், ஆயுர்வேதா, சித்தா அதுல போயிடுவாங்க அப்படின்றனால நம்ம பேராமெடிக்கலுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் வந்து குறைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் சைடு போயிட்டாங்க. இன்ஜினியரிங்லேயே வந்து 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் மேல அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அதுல மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் போயிடுவாங்க. மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி பாதி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து இந்த வருஷம் அதிகமா அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கனால இந்த வருஷம் நமக்கு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ல நமக்கு சீட்டு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய கட் ஆஃப் வந்து 170க்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க சேஃபஸ்ட் ஜோன்ல இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் ஏதோ ஒரு 19 டிகிரி கோர்ஸ்ல ஏதோ ஒரு டிகிரி கோர்ஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து டிப்ளமோ நர்சிங். டிப்ளமோ நர்சிங் பத்தி நான் முன்னாடி சொன்னேன். 3 years கோர்ஸ். நீங்க கவர்மெண்ட்ல 25 மெடிக்கல் காலேஜஸ்ல இந்த டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. இந்த டிப்ளமோ கோர்ஸ் யாரெல்லாம் படிக்கலாம்னா 12th எந்த குரூப் எடுத்திருந்தாலும் நீங்க டிப்ளமோ கோர்சஸ் படிக்க முடியும். ஆனா சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 60% வாய்ப்பு இருக்கு. வொகேஷனல் நர்சிங் அந்த மாதிரி நர்சிங் குரூப் எடுத்து படிச்சிருந்தா 20% 25% வாய்ப்பு இருக்கு. இதே இது நீங்க ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க, காமர்ஸோ இல்ல ஹிஸ்டரியோ எடுத்து படிச்சிருந்தாலும் நீங்க டிப்ளமோ நர்சிங் அப்ளை பண்ண முடியும். 10% வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. பிஎஸ்சி பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், சாரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குது, ரொம்ப சாரி. இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் வந்து எனக்கு கிடைக்க வாய்ப்பு கம்மியா இருக்கு. என்னுடைய கட் ஆஃப் வந்து 160க்கும் கம்மியா இருக்கு. நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிப்ளமோ நர்சிங் அப்ளை பண்ண முடியும். உமன்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் இயர் அது 2023ல பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 47.13 வரைக்கும், அதாவது நீங்க டிப்ளமோ நர்சிங் வந்து கட் ஆஃப் கால்குலேஷன் 100 தான் நீங்க பாப்பீங்க. சரிங்களா? பேராமெடிக்கலுக்கு வந்து 200க்கு பாப்பீங்க. ஸோ 100க்கு வந்து நீங்க 47.13 எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிப்ளமோ நர்சிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வொகேஷனல் குரூப் பாத்தீங்க அப்படின்னா 52.5. அதர் குரூப்னா அந்த காமர்ஸ், ஹிஸ்டரி அந்த மாதிரி குரூப் எடுத்தவங்களுக்கும் டிப்ளமோ நர்சிங் படிக்க முடியும். அவங்களுக்கு 52.5 வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் 2024ல வந்து சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 51.75 கிடைச்சிருக்கு. வொகேஷனல் 78.25. அதர் குரூப் வந்து 40.75 கிடைச்சிருக்கு. 2025ல வந்து கட் ஆஃப் நமக்கு கம்மியாகும். ஏன்னா பேராமெடிக்கல் கட் ஆஃபே கம்மியாகிறனால டிப்ளமோ நர்சிங் கட் ஆஃபும் கண்டிப்பா கம்மியாகும். சோ சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100க்கு வந்து 50 வச்சிருந்தாலே போதும், கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வொகேஷனல் வந்து 60 அண்ட் அதர் குரூப் வந்து 45 வச்சிருந்தா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது 3 years கோர்ஸ் 25 மெடிக்கல் காலேஜஸ்ல நம்ம ரன் பண்றாங்க. இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளவு ஆகும் பாத்தீங்கன்னா 3000 தான் ஆகும் per annum. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க டிப்ளமோ நர்சிங் படிச்சீங்க அப்படின்னா நீங்க 3 வருஷத்துக்குமே வந்து 3 வருஷத்துக்கும் எல்லா மந்த்துக்கும் நீங்க வந்து ஸ்டைஃபன் வாங்க முடியும். சரிங்களா? இது வந்து ஒரு அவேர்னஸ் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஒரு 600 வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் இயருக்கு 500, செகண்ட் இயருக்கு 600, தேர்ட் இயருக்கு வந்து ஒரு 800 வரைக்கும் உங்களால ஸ்டைஃபன் வாங்கிக்க முடியும். சரிங்களா? வேற என்ன, உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த பேராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கிறாங்க இல்லையா? ஸோ பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, பிஃபார்ம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து ஹாஸ்டல் அலாட் பண்றாங்க. பட் இந்த வருஷம் அந்த நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அதர் ஏஹெச்எஸ் அண்ட் பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து நோன் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து அதை ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்க கவுன்சிலிங் போறது கூட நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி அதை சொல்றேன். சரிங்களா? உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஆனா நீங்க டிப்ளமோ நர்சிங் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லயும் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கம்பல்சரி கொடுப்பாங்க. நீங்க ஹாஸ்டல்ல தங்கி தான் நீங்க டிப்ளமோ நர்சிங் படிச்சாகணும். ஓகே, அது வந்து ஒரு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரூல். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதுவுமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்கும் டிப்ளமோ நர்சிங் படிக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டைஃபனும் கொடுக்குறாங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அதே சேம் டைம் வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? ஆனா நீங்க டிப்ளமோ நர்சிங் முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க போஸ்ட் பேசிக் பிஎஸ் நர்சிங் முடிச்சு ஆகணும். ஓகேங்களா? அந்த மைண்ட் செட், அந்த ஐடியாவோட நீங்க டிப்ளமோ நர்சிங் எடுங்க. ஓகே, அப்பதான் உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. நெக்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அப்ளிகேஷன் நம்ம எல்லாருமே போட்டிருப்போம். எப்படி இன்ன வரைக்கும் அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கான கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் லாஸ்டா, நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இங்க எப்போ வேணா கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன். நீங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறமா ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த மந்த்லயே உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் 4th வீக்ல கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடும். ரேங்க் லிஸ்ட் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? ரேங்க் லிஸ்ட் முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லாருமே இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு எத்தனை பேர் அப்ளை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 20,000 பேர் அப்ளை பண்ணிருப்பாங்களா? இல்ல ஒரு 7,000, 8,000 ஒரு நம்ம வச்சுப்போமே, ஒரு
ரேங்க் லிஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து 20,000 ரேங்க் வரைக்கும் வரும்பா. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் சொல்லிட்டு 4 ரவுண்ட் நடக்கும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 20,000 ரேங்க் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, 20,000 ரேங்க் வரைக்கும் வரும். 20,000 நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ஒரு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேஜ் தெரியுது இல்லையா? சோ அதுல என்ன எழுதிருக்கு? முதல்ல வந்து ஸ்டூடெண்டோட நேம் போட்டிருக்கு, அடுத்து கம்யூனிட்டி பிசி கம்யூனிட்டின்னு போட்டிருக்கு இல்லையா? அடுத்து வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து 200. ஓகே, இது வந்து போன வருஷத்தோடது. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி ரேங்க் வந்து 1ன்னு போட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய பிசி கம்யூனிட்டிங்கிறது பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? உங்களுடைய கம்யூனிட்டியில எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்சி கம்யூனிட்டியில ஒரு ஒரு 8,000 பேர் அப்ளை பண்ணிருக்கோம்னு வச்சுப்போமே. எஸ்சி கம்யூனிட்டில இது வரைக்கும் பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் 8,000 பேர் தான் அப்ளை பண்ணிருக்காங்க. அதுல நானும் ஒரு எஸ்சி அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் கொடுப்பாங்க. சரிங்களா? உங்க கம்யூனிட்டி ரேங்க் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய எஸ்சி கம்யூனிட்டில எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, அதுல நீங்க எந்த கட் ஆஃப்ல வரீங்க, 175ல வரீங்களா, இல்ல 180ல வரீங்களா, இல்ல 199, 200ல வரீங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். சரிங்களா? அப்போ இதே மாதிரிதான் சேம் எல்லா கம்யூனிட்டிக்குமே, பிசி, எம்பிசி, எஸ்டி எல்லாத்துக்குமே இதேதான். உங்களுடைய கட் ஆஃப் வந்து உங்களுடைய கம்யூனிட்டில எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ரேங்க் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ அப்போ அப்ளிகேஷன் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ ரேங்க் லிஸ்ட்ல நம்மளுடைய ரேங்க், நம்மளுடைய நேம் பாத்துக்கணும், நம்மளுடைய எத்தனாவது ரேங்க்னு பாத்துக்கணும், நம்மளுடைய கட் ஆஃப் பாத்துக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகேப்பா, இப்போ நம்மளுடைய ஓகே இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இதுல இல்ல முன்னாடி கொடுங்க, அதுக்கு முன்னாடி கொடுங்க. ஓகே, இந்த பேஜ் பாத்தீங்கன்னா கடைசியா பாருங்க, 20,614 போட்டிருக்கு இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட், இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட். ஓகேங்களா? 20,614 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்க ரேங்க் ரிலீஸ் பண்ணிருக்காங்க போன வருஷம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சொல்ல முடியாது, மொத்தமாவே ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு 4 ரவுண்ட் நடக்கும். மொத்தமாவே அவங்க ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுல லாஸ்ட் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 71.50. ஸோ இதான் லாஸ்ட் கட் ஆஃப் போன வருஷம். ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 20,614 பேர், 14 ரேங்க் வந்திருக்கு, நம்ம கம்யூனிட்டி ரேங்க் வந்திருக்கு. சரிங்களா? சோ அப்போ கண்டிப்பா உங்களுக்கு நீங்க அப்ளிகேஷன் வந்து கரெக்டா பண்ணிருந்தீங்க அப்படின்னா, ப்ரொசீஜரால கரெக்டா பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுடைய நேம் அங்க இருக்கும், உங்களுடைய கட் ஆஃப் இருக்கும், உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். ஓகேங்களா? நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணீங்க, அது ரொம்ப பெரிய தப்பு பண்ணாதான் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். மேக்ஸிமம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய பேர் வராது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் கவுன்சிலிங். கவுன்சிலிங் எப்படி நடக்கும்? ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்கும். இப்போ ரவுண்ட் 1 அப்படிங்கிறது என்னன்னா, நல்ல கட் ஆஃப் வச்சிருக்கக்கூடிய பசங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ நான் ஒரு 200 to 160 லாஸ்ட்ல நடந்த கவுன்சிலிங்ல 160 வரைக்கும் ரவுண்ட் 1 கூப்பிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் அதே மாதிரி சேம் வாய்ப்பு இருக்கு. அப்போ 200 to 160 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கவங்களை வந்து ரவுண்ட் 1ல கூப்பிட வாய்ப்பு இருக்கு. ரவுண்ட் 2 பாத்தீங்க அப்படின்னா 159, அதாவது 159 அதுக்கு கீழே இருக்கவங்களை கூப்பிடுவாங்க. ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4. ரவுண்ட் 4 ஒன்லி பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ் மட்டும் தான். ஓகேங்களா? ரவுண்ட் 1 வந்து கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட் கிடைக்கும் உங்களுக்கு. ரவுண்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா அந்த ரவுண்ட் 1ல வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல சேராம இருப்பாங்க இல்லையா? சோ மிச்சம் இருக்கக்கூடிய சீட், சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரவுண்ட் 2ல வர வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் வரும், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் வரும். ரவுண்ட் 3ல வந்து ஒன்லி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் மட்டும் தான் வரும். ரவுண்ட் 4ல வந்து பிரைவேட் காலேஜஸ் மட்டும் தான் வரும். சரிங்களா? நீங்க ரவுண்ட் 1ல இருக்கீங்கன்னா 160 இல்ல என்கிட்ட கேட்டா 170 இல்ல 165க்கு மேல, 170க்கு மேல நீங்க இருக்கீங்கன்னா சேஃபஸ்ட் ஜோன்ல இருக்கீங்க. கண்டிப்பா அந்த 19 டிகிரி கோர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு டிகிரி கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல மட்டும்தான் நடக்கும், ஆஃப்லைன் கவுன்சிலிங் கிடையாது. நீங்க பிடபிள்யூடி, அதாவது பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக சென்னை வர வேண்டி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து நீங்க ஆஃப்லைன்ல வர வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. உங்க எல்லாருக்குமே நீங்க ஆன்லைன்லயே நீங்க போன் இல்ல லேப்டாப் இல்ல ப்ரௌசிங் சென்டர் நீங்க எங்க வேணா உங்களுடைய கவுன்சிலிங் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் கொடுங்க, சீக்கிரம் டைம். ஓகே, இப்போ வந்து ரவுண்ட் 1 ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஓகே சார், நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. நீங்க வந்து அப்ளிகேஷன் நாங்க இது பண்ணிட்டேன்னா ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு, எனக்கு கட் ஆஃப் தெரிஞ்சிருச்சு, என்னோட கம்யூனிட்டி ரேங்க் தெரிஞ்சிருச்சு, என்னோட
ரவுண்ட் 1ல என்ன கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? அப்ப அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இதுதான். நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். லாகின் இன் பாஸ்வேர்ட் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதான் உங்களால என்ன பண்ண முடியும், அடுத்து கவுன்சிலிங்கே நீங்க அட்டன் பண்ண முடியும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 250. இது கவுன்சிலிங் ஃபீஸ், இது தனியா வாங்குவாங்க, நீங்க பே பண்ணி தான் ஆகணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் சார் ரொம்ப கஷ்டம் எனக்கு. அதாவது இப்போ எனக்கு ஒரு 165 168 இருக்கு. ஆனா நீங்க சொன்னீங்க வந்து 160க்கு மேல இருந்தாலே கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிரும்னு சொன்னீங்க. ஆனா எனக்கு 168 இருந்துச்சு. ஆனா எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்னா, நீங்க இப்படி சொன்னீங்களே எனக்கு அன்னைக்கு, ஆனா கிடைக்கலையே அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா பண்ணல அப்படின்னு அர்த்தம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இப்போ நம்மளுடைய கட் ஆஃப் வந்து 168 இருக்கு அப்படின்னா, அதுக்கு கரெக்டா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிரும். எப்படி சார் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், எப்படி நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸி தாங்க. நீங்க வந்து 180க்கு மேல கட் ஆஃப் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீங்க எய்ம் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், இதெல்லாம் நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜ், குளோபல் லெவல்ல வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ். இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணணும்னா உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளவு இருக்கணும்? 180க்கு மேல இருக்கணும். 180 185க்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இல்ல என்னுடைய கட் ஆஃப் வந்து 180க்கு கீழே இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்க என்ன பண்ண முடியாது, இந்த பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி, அதே மாதிரி பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, அனஸ்தீஷியா டெக்னாலஜிலாம் வந்து உங்களுக்கு டிமாண்ட் வந்து அங்க அதிகமா இருக்கும். நிறைய பேர் அங்க போய் சேருவாங்க. ஸோ அப்ப அந்த மெடிக்கல் காலேஜஸ்ல நீங்க உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கம்மியா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, என்கிட்ட கேட்டா நீங்க 19 கோர்சஸ்மே நீங்க என்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்கணும். நீங்க ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் கிடைச்சிடணும் அப்படி நீங்க எய்ம் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு வந்து நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்ளை பண்ணல, இன்ஜினியரிங் அப்ளை பண்ணல, எனக்கு டிப்ளமோ நர்சிங் போறதுக்கு விருப்பம் இல்லை, இல்ல எனக்கு வந்து அந்த டிஎம்எல்டி, அப்புறம் வந்து இந்த இருக்கு டிப்ளமோ இன் பார்மசி, அது எனக்கு போகவும் விருப்பம் இல்லை அப்படின்னா, நீங்க தாராளமா எனக்கு 19 கோர்ஸ் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் கிடைச்சா போதும், அதுல எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா, நீங்க தாராளமா சாய்ஸ் ஃபில்லிங்ல 19 கோர்ஸும் கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜும் கொடுக்கணும். ஆனா சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க எப்படி கொடுக்கணும், காம்படிஷன் அதிகமா இருக்கக்கூடிய காலேஜ் மெடிக்கல் காலேஜஸ் கொடுக்க கூடாது. எக்ஸாம்பிள் வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் கொடுக்கலாம், நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் கொடுக்கலாம், தேனி மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி காம்படிஷன் கம்மியா இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் கொடுக்கணும். என்னுடைய நம்பர், நான் ஃபோன் நம்பர் கடைசியே கொடுக்குறேன். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் வரும்போது நம்ம இன்னொரு மீட்டிங் மாதிரி வச்சுக்கலாம். எப்படி நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், உங்களுடைய கட் ஆஃப் எந்தெந்த காலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு செப்பரேட்டா அவங்க எல்லாருமே நான் கைட் பண்றேன். அதுக்கப்புறம் ரிசல்ட், இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிட்டீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அலாட்டட் ஆர் நான் அலாட்டட், அதாவது உங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ட்டு கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, உங்களோட நேம் இருக்கும், உங்களுடைய கோர்ஸ் நீங்க சூஸ் பண்ண கோர்ஸ் இருக்கும், அதே சேம் வந்து எந்த காலேஜ், எந்த கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். வித்தின் ஒரு 7 days இல்ல 10 daysக்குள்ள நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும், உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்டோட. சரிங்களா? அடுத்து ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய கவுன்சிலிங் ஷெட்யூல். இந்த ஷெட்யூல் படி தான் கவுன்சிலிங் நமக்கு நடக்கும். லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2024ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. 25 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. ஒரு நாள் 2 நாள் தான் டைம் கொடுப்பாங்க, நம்ம சீக்கிரமா பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 27ல நமக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து 28ல டவுன்லோட் பண்ணிக்கணும். ரிப்போர்ட்டிங் டேட் டைம் அது பாத்தீங்கன்னா ரொம்ப 2 to 3 days அதுக்குள்ள உங்களுக்கு முடிச்சிருவாங்க கவுன்சிலிங். சரிங்களா? போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 200 to 160 வரைக்கும் உங்களை வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க. ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 1வது ரேங்க்ல இருந்து கடைசி ரேங்க் 19,466 வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங்ல கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா? அடுத்து கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், அதாவது ரவுண்டு 2. இந்த ரவுண்டு 2ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரவுண்டு 1க்கும் ரவுண்டு 2க்கும் வந்து இடைவெளி கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா ரவுண்டு 2 வந்து ஒரு 10 daysக்கு அப்புறம் ஓப்பன் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ரவுண்டு 1ல வந்து சில பேர் வந்து காலேஜ் கிடைச்சிரும், உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிரும். ஆனா அந்த கவர்மெண்ட் காலேஜும் அந்த கோர்ஸும் உங்களுக்கு மேபி பிடிக்காம இருக்கலாம். அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த காலேஜ்ல அவங்க சேர மாட்டாங்க. அப்ப அந்த கவர்மெண்ட் காலேஜையும் என்ன பண்ணுவாங்க, ரவுண்டு 2க்கு அலாட் பண்ணுவாங்க. சோ அப்ப நீங்க வெயிட் பண்ணி ரவுண்டு 2 நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்கிட்ட கேட்டா நீங்க 4 ரவுண்டுமே அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? அது வந்து போன வருஷம் பாத்தீங்கன்னா 200 to 125 வரைக்கும் கட் ஆஃப்ல கூப்பிட்டுருக்காங்க ரவுண்டு 2க்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகேங்களாப்பா?
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷனலிஸ்ட் அலாட்டட். ஓகே, ஸோ நமக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டடி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து கவர்மெண்ட் நமக்கு அடுத்த என்ன பண்ணுவாங்க, நமக்கு என்ன சீட் கிடைக்கும், எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கறத லிஸ்ட் அலாட் பண்ணிடுவாங்க. 7 to 10 டேஸ்க்குள்ள நம்ம காலேஜ் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஓகே, கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜ் வந்து லோ ஃபீஸ் இருக்கும். அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கும் வித் பிரைவேட்டோட கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி உங்களுக்கு ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸ் இருக்கும், ஸ்காலர்ஷிப்ஸ், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் இருக்கும், எஸ்சி ஸ்காலர்ஷிப் இருக்கும், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்லயே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? கவர்மெண்ட் எப்பவுமே பெஸ்ட் இல்லையா? அடுத்து பிரைவேட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சீட் அவைலபிலிட்டி அதிகமா இருக்கும், இருந்தாலும் நமக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்க எனக்கு நல்லா காசு இருக்கு அப்படிங்கிறவங்க நீங்க கண்டிப்பா பிரைவேட் காலேஜ்ல ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி பிரைவேட்ல கொடுக்குறாங்க. பிரைவேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். பிரைவேட் கவர்மெண்டோட கம்பேர் பண்ணும்போது நல்ல லேப் சிஸ்டம்ஸ் நல்லா இருக்கும், நிறைய மிஷின்ஸ், அவங்க ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் அதிகமா வச்சிருப்பாங்க. ஸோ நல்லா லேர்ன் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பிரைவேட்ல. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான், நம்ம 7-5க்கு முடிச்சிட்டோம். ஸோ இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும், என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் தயவு செஞ்சு இப்பவே கேட்டுருங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. யாருக்கு என்ன டவுட் இருக்கு? அண்ணா சொல்லுங்க. இப்போ யூஜி வந்து பிரைவேட்ல படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், பிஜி வந்து நம்ம கவுன்சிலிங்ல மறுபடியும் போட்டு ட்ரை பண்ணலாமா? என்னமா திரும்ப சொல்லுங்க, பிரேக் ஆகுது. இப்ப வந்து யூஜி வந்து நம்ம பிரைவேட்ல இப்ப வந்து படிக்கிறோம்னா, இப்ப 12th மார்க்ஸ் கம்மியானதுனால பிரைவேட்ல வந்து யூஜி படிச்சா இப்ப பிஜி வந்து நம்ம கவர்மெண்ட்ல போட்டுக்கலாமான்னு கேக்குறேன்னா. போட்டுக்கலாமா? தாராளமா போட்டுக்கலாம். என்ன படிக்க போறீங்க யூஜி நீங்க பிரைவேட்ல? ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜினா. ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி வந்து கவர்மெண்ட்ல போட்டுக்கலாம்ப்பா. நீங்க தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில வந்து ஆஃபர் பண்றாங்க ரேடியாலஜி. அதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஆனா வந்து கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயும் கிடையாதுப்பா. எல்லா மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜ்லயும் ஆஃபர் பண்றதுல இந்த யூஜி டிகிரி மாதிரி எல்லா மெடிக்கல் காலேஜ்லயும் கிடையாது. ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ்ல மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ், இதுல மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஓகே, இதுலதான் ஆஃபர் பண்றாங்க. சரிங்களா? அதுல அப்ளை பண்ணிக்கலாம். தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். யூஜில நீங்க எந்த டிகிரி, யூஜில நீங்க பிரைவேட்ல படிச்சிருந்தாலும் சரி, கவர்மெண்ட்ல படிச்சிருந்தாலும் சரி, நீங்க பிஜி கவர்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா வந்து ரேடியாலஜிக்கு கவர்மெண்ட்ல அந்த அளவுக்கு சீட் வேகன்சி இல்ல. அது மாதிரி கவர்மெண்ட் காலேஜும் அந்த அளவுக்கு இல்ல. நீங்க பிரைவேட்ல பண்றது பெஸ்டா இருக்கும். பட் பிரைவேட்ல நிறைய இடத்துல ஆஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन. அண்ணா சொல்லுங்க. இப்போ வந்து எக்ஸாம்ஸ்லாம் சொன்னீங்களா நீங்க? ஆமா ஆமா ஆமா. சிங்கப்பூருக்கு என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்னா இருக்கு அங்க போறதுக்கு? சிங்கப்பூர் நான் பார்த்து சொல்றேன் டாக்டர்ண்ணா. எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, என்னோட நம்பர் நான் கொடுக்குறேன், எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் சொல்றேன். சரிங்களா? வேற டவுட்பா? சார் சொல்லுங்கம்மா. சார் என் பேர் ஸ்ரீதேவி. சரிம்மா. சொல்லுங்க ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி சொல்லுங்க. ஹலோ ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி சொல்லுங்கம்மா. சார் 181 எனக்கு பிஎஸ்சி நர்சிங் கிடைக்குமா சார்? 181ஆமா? என்ன கம்யூனிட்டி நீங்க? என்ன கம்யூனிட்டி? பிசியா? வாய்ப்பு இருக்குமா, நீங்க அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அப்ளை பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ஓகேம்மா, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? வாய்ப்பு இருக்குமா, பிஎஸ் நர்சிங் வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்க பிஎஸ் நர்சிங் மட்டும் கொடுக்க கூடாது, மத்த கோர்ஸ் நீங்க கொடுக்கணும். சரிங்களா? சார் சப்போஸ் ரவுண்ட் 1ல கிடைக்கலனா ரவுண்ட் 2 போலாமா சார்? கண்டிப்பா போலாம். நீங்க ரவுண்ட் 1ல ரவுண்ட் 2 எப்படி போக முடியும்? ரவுண்ட் 1ல உங்க நேம் இல்லனா கண்டிப்பா நீங்க ரவுண்ட் 2 நீங்க போலாம். ரவுண்ட் 2 இல்லனா ரவுண்ட் 3 போலாம். சரிங்களா? ஆனா நீங்க பிஎஸ்சி நர்சிங் மட்டும் கொடுக்க கூடாது. சாய்ஸ் ஃபில்லிங்ல நிறைய கோர்ஸ் கொடுங்க. இன்னொரு 10 கோர்ஸ் கொடுங்க. 19 கோர்ஸ் இருக்குல்ல, நீங்க மேக்ஸிமம் ஒரு 10 கோர்ஸ் கொடுங்க. ஓகே, பிஎஸ்சி நர்சிங், எம்எல்டி, ரேடியாலஜி, அனஸ்தீசியா டெக்னாலஜி, கிளினிக்கல் நியூட்ரிஷன், பிஎஸ்எல்பி, இந்த மாதிரி பி ஃபார்ம்லாம் கொடுங்க. சரிங்களா? பிபிடி, பிஓடி எல்லாம் கொடுங்க. நல்ல கட் ஆஃப் வச்சிருக்கீங்க.
வாய்ப்பு இருக்கு, கவர்மெண்ட்ல கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். சார் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ நடக்கும்? சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்னும் டைம் இருக்குமா, இன்னும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். அப்ப நம்ம தனியா ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம். சரிங்களா? நான் ஓகே சொல்றேன் சார். எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும்ட்டு. ஓகே சார். ஓகே, அடுத்த டவுட் இருக்கா யாருக்காச்சும்? சார் சொல்லுங்க. சார் ஐ எம் ரஞ்சினி சார். ஓகேப்பா. சார் எனக்கு வந்து 170 தான் சார் கட் ஆஃப் வருது பேராமெடிக்கலுக்கு. ஓகேமா. எனக்கு பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்குமா சார்? பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜி கவர்மெண்ட்ல. எஸ் சார். என்ன கம்யூனிட்டிமா நீங்க? எம்பிசி சார். எம்பிசியா? எஸ் சார். நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதை வச்சுக்கோங்க. ஆனா இருந்தாலும் மற்ற கோர்சஸும் நீங்க கொடுக்கணும். 19 கோர்ஸ்மே நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுத்துருங்க. ஓகே சார். ஓகே 19 சார். கோர்ஸ் நான் சொல்றது நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வேணா அந்த கோர்ஸ் வச்சுக்கோங்க. நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்னென்ன மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல நான் கொடுக்கணும் நான் சொல்லி தரேன். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய கோர்சஸ் நீங்க வைக்கணும். எம்எல்டி, ரேடியாலஜி, ஓடிடி அதெல்லாமே நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 170 வாய்ப்பு இருக்குதாமா. நீங்க எம்பிசி வாய்ப்பு இருக்கு. ஆனா 100% நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? நீங்க ரவுண்ட் 2 அட்டன் பண்ணுங்க. ரவுண்ட் 2ல மேபி அலாட் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்கு கட் ஆஃப். நீங்க ரவுண்ட் 2 அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே சார். தேங்க் யூ சார். ரவுண்ட் 2 ரெண்டுமே அட்டன் பண்ணுங்க. அடுத்து வேற क्वेश्चंसப்பா? அவ்வளவுதான் சார். அதான் சார் கிடைக்குமா அப்படியே டவுட்ல இருந்தோம் சார். அதான் சார் கிளாரிஃபை பண்ணிட்டேன். வாய்ப்பு இருக்குமா. ஆனா 100% நம்ம சொல்ல முடியாது. ஆனா நீங்க 19 கோர்ஸ்மே கொடுக்கணும். 19 கோர்ஸ்மே கொடுக்கணும். மேக்ஸிமம் ஒரு 25 மெடிக்கல் காலேஜஸ் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்கணும். மொத்தம் 39 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. 35க்கு மேல இருக்கு. அது 25 இல்ல 30 மெடிக்கல் காலேஜஸ் நீங்க கொடுக்கணும். சரிங்களா? ஓகே சார். ஓகே. அடுத்து ஓகேமா. அடுத்து அண்ணா சொல்லுங்க. இப்போ ரேடியாலஜி எடுக்கிறோம்லண்ணா, ஆமா அது வந்து ஃபீமேலுக்கு சேஃப்டி தானே? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ரேடியாலஜி அதாவது ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அதுதான் ரேடியோகிராஃபின்னு இருக்கு இல்லடா. ரேடியோகிராஃபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் கேள்விப்பட்டேன். பட் நான் எடுக்கிற கோர்ஸ் வந்து ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. அதான் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி வந்து ஓகே தான். அது வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ரே அந்த மாதிரி ரேஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா வந்து ரேடியோகிராஃபி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் டேஞ்சர். அது வந்து நீங்க ஆன்காலஜி பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணுவீங்க. ஸோ அதுல வந்து நீங்க அதிகமான யூவி ரேஸ்லாம் அதிகமா இருக்கும். அது கொஞ்சம் சேஃபஸ்ட் இல்ல. பட் ரேடியாலஜி நல்ல டிபார்ட்மெண்ட் தான். ஓகே தாமா. அண்ணா இன்னொரு டவுட். சொல்லுங்க. இப்போ பிஜில வந்து நியூக்ளியர் மெடிசின் போட முடியுமா? எங்கம்மா? நியூக்ளியர் மெடிசின் வந்து நம்ம பிரைவேட் ஆர் கவர்மெண்ட்ல வந்து நம்ம போட முடியுமான்னு கேக்குறேன். ஆஃப்டர் யூஜில வந்து ஆர்ஐடி எடுத்துட்டு. நீங்க யூஜி முடிச்சதுக்கு அப்புறம் நியூக்ளியர் மெடிசன் போட முடியுமான்னு கேக்குறீங்களா? ஆமாண்ணா. போடலாம். அதாவது இது வந்து என்னன்னா ஒரு லைஃப் சயின்ஸ் கோர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏஹெச்எஸ் கோர்ஸ் தான் சொல்லுவாங்க. அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ். ஓகேங்களா? நீங்க நியூக்ளியர் மெடிசன் படிக்கலாம். நியூக்ளியர் மெடிசன் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, ரேடியாலஜி படிச்சவங்க மட்டும் இல்ல, ரேடியாலஜி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, அனஸ்தீசியா டெக்னாலஜி யார் வேணாலும் நீங்க நியூக்ளியர் மெடிசன் படிக்க முடியும். அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி கேட்கறது வந்து ஏஹெச்எஸ் கோர்சஸ். எனி ஏஹெச்எஸ் கோர்சஸ் என்ன படிச்சிருந்தாலும் நீங்க நியூக்ளியர் மெடிசன் படிக்க முடியுமா? ஓகேண்ணா. வேற டவுட் என்ன? வேற ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? சொல்லுங்க. பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம்க்கு அப்புறம் பெஸ்டான கோர்சஸ்லாம் என்ன சார்? உங்க கட் ஆஃப் என்னமா? இந்த இப்ப பேசுங்க ஸ்ரீதேவியா? முதல் வந்து ஏன்ட்ட கேட்டோம் அப்படின்னா, முதல்ல பிஎஸ்சி நர்சிங் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட். அப்புறம் வந்து பிஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க பிபிடி பிஓடி போங்க. யுவர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா. அதுக்கப்புறம் நல்ல டிபார்ட்மெண்ட் க்ரோத்தா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எம்எல்டி. எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்கும். அதே மாதிரி நீங்க ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு எம்எல்டில. அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமா ஜாப் கிடைக்கிறதுக்கான அவைலபிலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இமேஜிங் டெக்னாலஜி, ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, அதுவும் நல்ல டிபார்ட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் இதை தவிர வேற என்ன, கிளினிக்கல் நியூட்ரிஷன், அது வந்து இப்போ கொஞ்சம் டிமாண்ட்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஸோ கிளினிக்கல் நியூட்ரிஷன் படிக்கலாம். வேற வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜி இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அதை படிங்க. தாராளமா உங்களுக்கு நல்ல growth இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான். வேற என்ன, கார்டியாலஜி அண்ட் கார்டியக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி. இந்த கார்டியாலஜி அண்ட் கார்டியக் பர்ஃபியூஷன் டெக்னாலஜி வந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கணும். நல்ல
100% வர சொல்ல முடியாது. கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஒர்க் கிடைக்கல அப்படிங்கிறது கஷ்டப்படக்கூடாது. கார்டியாலஜி, கார்டியக் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, கார்பரேட் அண்ட் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் நல்ல வேகன்சிஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே சார். ஓகேமா. மேக்ஸிமம் நீங்க வந்து பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி, பிஓடி, அப்புறம் எம்எல்டி, அனஸ்தீசியா டெக்னாலஜி இதுக்கெல்லாம் நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சரிங்களா? நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல சார் ஆப்டோமெட்ரி சார். ஆப்டோமெட்ரி நல்ல டிபார்ட்மெண்ட் தாமா. பட் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஆப்டோமெட்ரினா என்ன, நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண முடியும். ஹாஸ்பிட்டல் கிளினிக்ஸ் வச்சுக்கலாம். நீங்க ஒரு ஐ கிளினிக்ல கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனா சேலரி 15,000 இருக்கும். நீங்க லாஸ்டா வச்சுக்கோங்களேன் ஆப்டோமெட்ரிய. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், அப்புறம் வந்து பிபிடி, பிஓடி வைங்க. அதுக்கப்புறம் எம்எல்டி, அனஸ்தீசியா டெக்னாலஜி, ஆபரேஷன் தியேட்டர் அனஸ்தீசியா டெக்னாலஜி வைங்க. அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் நியூட்ரிஷன் வச்சுக்கோங்க. அப்புறம் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆப்டோமெட்ரி நீங்க சூஸ். ஆப்டோமெட்ரி நல்ல கோர்ஸ் தான். டயாலிசிஸ்லாம் நல்ல கோர்ஸா சார்? டயாலிசிஸ் டெக்னாலஜி நல்ல கோர்ஸ் தான்ப்பா. இப்போ கவர்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே டயாலிசிஸ்ல கொடுக்குறாங்க. சரிங்களா? அதனால கவர்மெண்ட்லயும் உங்களுக்கு வேகன்சி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பெல்லாம் வந்து டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்சஸ் தான். சரிங்களா? நிறைய பேர் வந்து டயாலிசிஸ் பண்ண வராங்க. ஸோ அதனால டயாலிசிஸ் நல்ல கோர்சஸ் தான். பட் வந்து என்னன்னா ஹையர் ஸ்டடிஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் டயாலிசிஸ்ல கம்மியா இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், நீங்க உங்களுடைய ப்ரொஃபஷன் விட்டுட்டு வேற ஏதாச்சும் படிக்க போறீங்க. இப்போ சொன்னாங்க நியூக்ளியர் மெடிசன் படிக்கணும்ட்டு, அப்படின்னா நீங்க தாராளமா படிக்கலாம். ஆனா எம்எஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கவர்மெண்ட்ல கிடையாது. நீங்க பிரைவேட்ல தான் படிச்சாகணும். பிரைவேட்லயும் சில இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல மட்டும் தான் அதை கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுல ஹையர் ஸ்டடிஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நீங்க ஹையர் ஸ்டடிஸ் படிக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா பிபிடி, பிஓடி நீங்க எடுக்கலாம். அதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பிபிடி முடிச்சீங்க அப்படின்னா நீங்க இப்ப டாக்டர், நீங்க அடுத்த வருஷத்துல இருந்து பிபிடிக்கு வந்து நீட்டு கொண்டு வர போறாங்க. ஸோ அதனால மேக்சிமம் இந்த வருஷமே நிறைய பேர் பிபிடி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டாக்டர் அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கு கொடுக்க போறாங்க. சரிங்களா? டாக்டர் ஆஃப் என்னமா புரியல? ஸ்கோப் இருக்குமா? நல்ல ஸ்கோப் இருக்கு. ஸ்கோப் இல்ல நம்ம சொல்லவே முடியாது. பிபிடி தான் நல்ல டிபார்ட்மெண்ட் தான். நீங்க கிளினிக்லயும் ஒர்க் போக முடியும், ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ்லயும் ஒர்க் பண்ண முடியும். ஆனா வந்து நீங்க பிபிடி படிக்கும் போது காம்படிஷன் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா பிரைவேட் செக்டர்ஸ்ல நிறைய பேர் பிபிடி படிச்சுட்டு வருவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் காலேஜ்ல பிபிடி கம்மியா தான் இருக்கு. இதே அப்ப கம்மியா இருக்கனால அவங்களோட எய்ம் அடுத்து என்னவா இருக்கும், நிறைய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிபிடி ரன் பண்றாங்க. அங்க படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 200 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு தானே வருவாங்க. வந்தீங்கன்னா அப்ப காம்படிஷன் அதிகமா இருக்கும். பிபிடி போட்டிக்கலாம் ஃபியூச்சர்ல ரொம்ப காம்படிஷன் அதிகமா இருக்கும். ஸோ உங்களுடைய நாலேஜை பொறுத்து தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா கிடைக்காதங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? நீங்க நல்லா படிச்சிட்டீங்க, நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஆனா காம்படிஷன் அதிகமா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பிபிடி, பிஓடி. சரிங்களா? கவர்மெண்டோட கம்பேர் பண்ணும்போது பிரைவேட் நிறைய இடத்துல கொடுக்குறாங்க. அடுத்து வேற கேள்வி? சொல்லுங்க சொல்லுங்க. யார்ப்பா? அனுஷா சொல்லுங்க. யார் பேசுறீங்க? நானும் அனுஷா சொல்றேன். சொல்லுங்க. இப்போ இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஆர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய அவங்க கோர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறாங்களா? எந்த மாதிரி ஸ்கில்ஸ்மா சொல்றீங்க? இப்போ இன்ஜினியரிங்னா பைத்தான், ஜாவா அந்த மாதிரி கத்துக்கிறாங்க. அது மாதிரி மெடிக்கல் வந்து என்ன ஸ்கில்ஸ் பண்ணிக்கலாம் கேக்குறீங்களா? ஸ்டடீஸை தாண்டி. ஓகே, நல்ல கேள்வி. நல்ல கேள்வி. ஓகே 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 ஓகே. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சர்டிபிகேட் நிறைய நீங்க கெயின் பண்ணி வச்சுக்கலாமா? நிறைய சர்டிபிகேட் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இன்டர்வியூல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சர்டிபிகேட் எப்படி நான் வாங்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆன்லைன்லயே நீங்க சர்டிபிகேட் கோர்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம ஸ்வயம், அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்புக்கு பேரு ஸ்வயம். ஓகேங்களா? அதுல வந்து நமக்கு மெடிக்கலுக்கு நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. உங்களுடைய ப்ரொஃபஷன், நீங்க படிக்கக்கூடிய டிகிரி சார்ந்த கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி வேற மத்த மெடிக்கல் கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க. சரிங்களா? அதை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்க அந்த கோர்சஸ்மே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றது நீங்க ஃப்ரீ தான். அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நீங்க ஃப்ரீயாவே படிச்சுக்கலாம். நீங்க ஆஃப்லைன்ல தான் எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? அந்த கோர்ஸ்க்கு ஆஃப்லைன் தான் எக்ஸாம் நடக்கும். சென்டர் டிஎன்பிஎஸ்சி மாதிரி சென்டர் உங்களுக்கு தனியா ஒதுக்குவாங்க. அங்க போய் நீங்க எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க சர்டிபிகேட்டுக்காக மட்டும் 1000 ரூபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய சர்டிபிகேட் கோர்சஸ் கவர்மெண்ட்லயே ஆஃபர் பண்றாங்க. ஸ்வயம்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உங்களுக்கு இன்டர்வியூலாம் நல்ல சர்டிபிகேட் கெயின் பண்றதுக்கு. சரிங்களா? அது ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது, நீங்க தனியா ஸ்கில் நீங்க இது பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து மெடிக்கல் கோடிங் ஃபீல்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மெடிக்கல் கோடிங் லேர்ன் பண்ணிக்கோங்க நீங்க படிக்கும் போதே. சரிங்களா? மெடிக்கல் கோடிங் லேர்ன் பண்ணீங்கன்னா வந்து
நீங்க பிஎஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஏஹெச்எஸ் கோர்ஸ் முடிச்சுனா இப்போ மெடிக்கல் கோடிங்ல ஏஹெச்எஸ் முடிச்சவங்க தான் எடுக்கிறாங்க. அதனால நீங்க ஆஃப்டர் ஏஹெச்எஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்க அந்த பக்கம் போய்க்கலாம், மெடிக்கல் கோடிங்ல போய்க்கலாம், கோடரா போய்க்கலாம். ஸோ அதெல்லாம் மெடிக்கல் கோடிங் லேர்ன் பண்ணிக்கலாம். இது தவிர வேற என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சர்டிபிகேட் கோர்சஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். வேற என்ன லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதே மாதிரி நிறைய ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரைவேட்டா வந்து உங்களுக்கு நிறைய சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. நீங்க சொன்ன ஆன்லைன்ல வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டா நம்ம ஜாப் போறப்ப யூஸ் ஆகுமாண்ணா? எதுமா இது புரியல. இந்த மாதிரி சொல்றீங்களா கோர்ஸ்லாம், அதெல்லாம் வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து கத்துக்கிட்டா ஜாப் போறப்ப நமக்கு அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கேக்குறேன். கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸாம் ஆஃப்லைன்ல தான் எழுத போறீங்க. கோர்ஸ்னா நீங்க ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ண போறீங்க, எக்ஸாம் வந்து ஆஃப்லைன்ல தான் எழுத போறீங்க. ஓகேங்களா? எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆனதா உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எல்லா இடத்துலயும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸ்வயம் அப்படிங்கறது வந்து அதுல நீங்க கோர்ஸ் முடிச்சிருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கு. இன்டர்வியூலாம் நீங்க கண்டிப்பா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. வேற டவுட் இருக்கா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க என்ன டவுட்? அதாவது இப்போ வந்துட்டு போன வருஷம் கட் ஆஃப் அந்த ரிலீஸ் பண்ணிருப்பாங்கல்ல அலாட்மெண்ட் ஆர்டர்ஸ். ஆமா, அதெல்லாம் எடுத்து பார்த்தேன். அதுல வந்துட்டு ரவுண்ட் 4 நினைக்கிறேன். அதாவது இந்த காலேஜ்ல எல்லாம் சீட் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா ரீஅலாட்மெண்ட் நடக்கும்ல? ஆமா நடக்கும். அந்த ரவுண்ட்ல வந்துட்டு சீட்ல வந்துட்டு கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் காலேஜ் வந்துட்டு நம்ம மாறிக்கலாம், கவர்மெண்ட் டு பிரைவேட், நெக்ஸ்ட் பிரைவேட் டு கவர்மெண்ட் மட்டும் மாறிக்கலாம் கேள்விப்பட்டேன். ஆமா. இப்போ வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு ஒரு கோர்ஸ் கிடைச்சிருக்கு, அது பிடிக்கலன்னா நம்ம இன்னொன்று கவர்மெண்ட்டுக்கு மாறும்போது நம்ம வந்துட்டு அவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்றோம். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, ஃபர்தரா நான் ப்ரொசீட் பண்ண விரும்புறேன்னு சொல்லியிருந்தா அவங்க வந்துட்டு அந்த சீட்டை வந்துட்டு வேக்கன்ட் பண்ணிடுவாங்களா? இல்லப்பா, இப்போ உங்களுக்கு வந்து இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ்ல அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீ வேணாம்னு நினைக்கிறீங்க, நீங்க வேற கவர்மெண்ட் காலேஜ் போகணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ரிப்போர்ட் பண்ணணும்னு கேக்குறீங்களா? பண்ணா உங்களுக்கு சீட் வேக்கன்ட் இருக்கான்னு கேக்குறீங்களா? ரிப்போர்ட் பண்ணிட்டோம்னா அவங்க அதாவது நான் பார்த்துட்டு கேட்ட வரைக்கும் சொல்றாங்க, இப்போ நீங்க ரிப்போர்ட் பண்ணாலுமே நீங்க வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் தேட போறீங்க, அதனால இப்போ வந்துட்டு உங்களுக்கு கிடைச்ச கவர்மெண்ட் காலேஜ்ல அந்த சீட்டை வேக்கன்ட் பண்ணி அது வந்துட்டு ரீஅலாட்மெண்ட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இருக்குப்பா. ஆனா வந்து மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்க நல்ல கட் ஆஃப் இப்போ 190க்கு மேல வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ரீஅலாட் பண்றது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் என்கிட்ட கேட்டா. ஏன்னா நீங்க 190க்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட்ல சீட் கிடைச்சே ஆகும். அப்ப நீங்க ரீஅலாட் பண்ணும்போது உங்களுக்கு மேபி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 190 கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சீட் வந்து ஃபில் ஆயிடும். அதாவது எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் கிடைச்சிருக்கு. இப்போ 20,000 பேர் அப்ளை பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து கவர்மெண்ட்ல ஒரு 3000 சீட்டு தான் இருக்கு. சரிங்களா? அதுல ரவுண்ட் 1, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 4 நடக்கும். இதுல ரவுண்ட் 4 வந்து கம்ப்ளீட் முடிகிற வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயும் வந்து சீட் அலாட் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் ரீஅலாட்மெண்ட் நடத்துவாங்க. ரீஅலாட்மெண்ட் எப்படி இருக்கும்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கோர்ஸே வேண்டாம், அந்த கவர்மெண்ட் காலேஜே வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டே போயிடுவாங்க பிரைவேட் காலேஜுக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கும், அதை அவங்க கண்டிப்பா வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா ரீஅலாட்மெண்ட் நடத்தணும் இல்லையா? அதுல 190 வச்சிருக்க கட் ஆஃப் வச்சிருக்க பையன் வந்து எனக்கு இந்த கவர்மெண்ட் காலேஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான் அப்படின்னா அந்த பையனுக்கு அந்த கோர்ஸ் சேம் கோர்ஸ் வேற கவர்மெண்ட் காலேஜ்ல வேணும்னா அவனுக்கு கொடுத்தாகணும் இல்லையா? சோ அதனால கண்டிப்பா கவர்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஆனா நல்ல கட் ஆஃப் இருக்கணும். நல்ல கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரீஅலாட்மெண்ட் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் பண்ணி நீங்க விரும்புற மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா என்கிட்ட கேட்டா நீங்க சாய்ஸ் பில்லிங்லயே நல்ல கோர்ஸ், நல்ல மெடிக்கல் காலேஜ், உங்களுக்கு என்ன மெடிக்கல் காலேஜ் தேவை, என்ன கோர்ஸ் தேவைங்கிறத நீங்க சாய்ஸ் பில்லிங்லயே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். ஓகேவா? அதான் சொல்றேன். இப்போ நான் இது ஏன் கேட்கறேன், ரவுண்ட் 2ல வந்துட்டு 186.5க்கு பிசிஎம் கேட்டகரியில ஒரு பையனுக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி ரீஅலாட்மெண்ட் ரவுண்ட்ல பிசிஎம் கேட்டகரி கவர்மெண்ட் காலேஜுக்கு பிபிடி 184.5க்கும் கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே, பை லக் தான்ப்பா. அதாவது எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்ல முடியாது. நான் இப்போ ஷுவர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹோப் கொடுத்த மாதிரி ஆயிடும். எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சீட் வேக்கன்ட் வந்து கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் மாறும். அதான் சொல்றேன்ல, உள்ள போனதுக்கு அப்புறம் சில பேர் வந்து சீட்டு கிடைச்சிடும், ஆனா அவங்க காலேஜ் ஜாயின் பண்ண வர மாட்டாங்க. சில பேருக்கு வந்து பாதிலேயே போயிடுவாங்க. அந்த ரவுண்ட் 1லயே வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து அவங்களுக்கு வந்து சில பேர் ரவுண்ட் 1 அட்டன் பண்ண மாட்டாங்க. நல்ல கட் ஆஃப் இருக்கும், ஆனா ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கே அட்டன் பண்ண மாட்டாங்க சில பேர். சோ அதுல பாதி பேர் போயிடும், நல்ல கட் ஆஃப் வச்சுட்டோம் பிரைவேட் காலேஜுக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த சீட் வேக்கன்ட் இருக்கும் போது நீங்க சொல்ற மாதிரி அந்த பிசி ஸ்டூடெண்ட் கூட, பிசிஎம்மா பிசியா பிசிஎம் அந்த ஸ்டூடெண்ட்க்கு கூட பிபிடி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதை நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இப்போ பிபிடி வேணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மேக்ஸிமம் உங்களுடைய கட் ஆஃப்க்கு 2 ரவுண்ட் வருமா, 2 ரவுண்டுமே அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? 2 ரவுண்ட்ல உங்களுக்கு பிபிடி ஒருல கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரீ அலாட்மெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க ரீ அலாட்மெண்ட் பண்றனால வந்து உங்களுடைய கோர்ஸ் வந்து போயிடும்லாம் கிடையாது.
நீங்க அந்த காலேஜ்ல நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா என்னன்னா 100% நம்ம ஷுவரா சொல்ல முடியாது அதுல உங்களுக்கு பிபிடி கிடைச்சும் சொல்லிட்டு. சரிங்களா? நல்ல கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளம். இப்போ 195 கட் ஆஃப் இருக்கு, எனக்கு ஏன் பிபிடி கிடைக்கல? எனக்கு பிபிடி கண்டிப்பா கிடைச்சிருக்கணும், ஆனா எனக்கு கிடைக்கல. எனக்கு இந்த மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சும் நான் விருப்பப்பட்டேன், எனக்கு இந்த மெடிக்கல் காலேஜ்ல கிடைக்கல, வேற மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சிருச்சு. ஆனா அந்த 195க்கு இந்த மெடிக்கல் காலேஜ்லயே கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க ரீ அலாட்மெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த 190 கீழே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சரியா? அதனால உங்களுக்கு கிடைச்ச டிபார்ட்மெண்ட் மேக்ஸிமம் படிக்க பாருங்க. அதுல சாய்ஸ் நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு ரீ அலாட்மெண்ட் போக தேவையே இல்லை. ஓகே ப்ரோ. காலேஜ்லாம் எப்போ ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அதாவது இந்த ரவுண்ட் எத்தனை ரவுண்ட் நடக்குமோ காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஒரு செப்டம்பர் ஆயிடும். ஆகஸ்ட் செப்டம்பர்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் ரீ அலாட்மெண்ட் போட்டோம்னா அது வந்துட்டு நவம்பர் இல்லாட்டி டிசம்பர் ஸ்டார்டிங் அந்த மாதிரி டைம் இருந்துச்சுன்னா காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு போற மாதிரி தானே இருக்கும். இல்ல, மேக்ஸிமம் இந்த வருஷம் வந்து எல்லாத்தையுமே வந்து கையோட முடிச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இந்த வருஷம் வந்து டிப்ளமோ அண்ட் பாராமெடிக்கல் ரெண்டுமே வந்து ஒன்னாதான் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? போன வருஷம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, பட் இந்த வருஷம் மேக்ஸிமம் முடிச்சிருவாங்க. எல்லாமே முடிச்சுட்டு தான் காலேஜ் போற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் சொல்றேன் செப்டம்பர் வரைக்கும். ஓகேங்களா? செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்கு, அதுக்குள்ள மேக்ஸிமம் முடிச்சிருவாங்க. இந்த வாரமே இந்த மந்தே வந்து உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க 2 வீக்குள்ள. அதுக்குள்ள உங்களுக்கு இந்த 4th வீக்லயே கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே. அப்படிங்கும்போது 1 மந்த்க்குள்ள உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடும். வேற டவுட் இருக்கா யாருக்காச்சும்? அண்ணா கட் ஆஃப் வந்து 167 இருக்குண்ணா. அதுக்கு ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் அந்த டெக்னாலஜி கிடைக்குமா கவர்மெண்ட்ல? என்ன கம்யூனிட்டிமா? அண்ணா பிசிண்ணா. பிசியா? சோ பிசினா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா பண்ணுங்கம்மா. ஓகேங்களா? ஓகேண்ணா. கேக்குதாப்பா? சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா பண்ணுங்க. கவர்மெண்ட்ல 19 மெடிக்கல் காலேஜுக்குமே நீங்க 19 கோர்சஸ்க்குமே நீங்க அப்ளை பண்ணுங்க. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜஸ்க்கும் நீங்க போடுங்க. ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க உங்க எந்த ஊரு? தென்காசி மாவட்டம். தென்காசியா? தென்காசினா கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வைங்க. அங்க நீங்க சொல்ற ஆக்சிடென்ட் கேர் டெக்னாலஜி இருக்கா நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். நீங்க என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வரும்போது நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம உங்களுக்கு கைட் பண்ணலாம். சரிங்களா? நீங்க அப்ளை பண்ணுங்க. கவுன்சிலிங் வந்து போடும்போது பிடபிள்யூடி ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்களாண்ணா, அங்க ஏதோ எடுத்துட்டு அது அப்படின்னா யாருன்னா அந்த ஸ்டூடண்ட்ஸ்னா? பிசிக்கலி சேலஞ்ச்டு கேண்டிடேட்பா. பிசிக்கலி சேலஞ்ச்டு கேண்டிடேட் அவங்களுக்கு வந்து அவங்க தான் வந்து ஆஃப்லைன்ல சென்னை வர மாதிரி இருக்கும். நீங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக சென்னை வர மாதிரி இருக்கும். நீங்க மட்டும் தான் ஆஃப்லைன் வரணும். ஓகே. ஓகேப்பா. வேற வேற சொல்லுங்கப்பா. குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. குட் ஈவினிங், சொல்லுங்க சார். பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி ஸ்கோப் இருக்கா சார் ஃபியூச்சர்ல? நீங்க கார்டியாக் டெக்னாலஜியாப்பா? எஸ் சார். கார்டியாக் டெக்னாலஜி நான் சொன்னேன்லமா, கார்டியாக் டெக்னாலஜி கார்டியாக் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி ரெண்டுமே வந்து கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் உங்களுக்கு ஜாப் வேகன்சி இருக்க வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்க வேணா எய்ம்ஸோ இல்லைன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுங்க, மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணுங்க. ஆனா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எம்எல்டி வச்சுக்கோங்க, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. ஒரு மெடிக்கல் லேப் டெக்னாலஜிக்குள்ள நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. பயோகெமிஸ்ட்ரி, பைத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, இந்த மாதிரி நிறைய செக்ஷன் இருக்கு. அப்போ அங்க நிறைய டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுவாங்க. அப்போ ஒரு மெடிக்கல் காலேஜஸ்ல மேக்சிமம் ஒரு 50-60 டெக்னீஷியன்ஸ் ஆச்சும் இருப்பாங்க ஒரு மெடிக்கல் காலேஜ்ல. சரிங்களா? இது ஒரு மெடிக்கல் காலேஜஸ்ல கார்டியாக் டெக்னாலஜி டெக்னீஷியன் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா ஒருத்தர் இல்ல 2 பேர் தான் இருப்பாங்க. இல்ல ஒரு மினிமம் ஒரு 5 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன இருக்கு, காம்படிஷன் அதிகமா இருக்கு. அப்ப நீங்க இதை படிச்சீங்க அப்படின்னா ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கு. கோர்ஸ் நல்ல கோர்ஸ் தான், ஸ்கோப் இருக்கு, ஆனா காம்படிஷன் அதிகமா இருக்கு. சரிங்களா? அதனால நீங்க யோசிச்சுக்கோங்க. என்கிட்ட கேட்டா நீங்க ஜாப் கிடைக்கணும், ஹையர் ஸ்டடிஸ் போகணும் அப்படின்னா எம்எல்டி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். சார் கவர்மெண்ட் ஜாப் போகணும்னா அதுக்கு எக்ஸாம் தனியா எழுதணுமா சார்? ஆமா இருக்குமா, எக்ஸாம்ஸ் தனியா இருக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எம்ஆர்பி எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி கார்டியாக் டெக்னாலஜி அதெல்லாம் இது வரைக்கும் அலாட் பண்ணா நான் கேள்விப்பட்டதில்லை, அலாட் பண்ணதும் கிடையாது. நீங்க எய்ம்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இல்லைன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம், இல்ல அப்ராட் ட்ரை பண்ணலாம். அப்ராட்லாம் நீங்க சொல்ற அந்த கோர்ஸ்க்கு வந்து நல்ல வேல்யூ இருக்கு. அண்ணா சொல்லுங்க. எய்ம்ஸ்ல வந்து பிஜிக்கு ட்ரை பண்ணலாமா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம்.
தாராளமா ட்ரை பண்ணலாம். எய்ம்ஸ்ல பிஜி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்க இன்டர்வியூ கிளியர் பண்ணி போற மாதிரி இருக்கும். எய்ம்ஸ்ல ஓகே. நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப ஃபீஸ் கம்மி உங்களுக்கு பிஜில. ஆனா அதுக்கு எலிஜிபிலிட்டி என்னது? எலிஜிபிலிட்டி ஏதாச்சும் ஒரு ஏஹெச்எஸ் கோர்சஸ் படிச்சிருக்கணும்ப்பா நீங்க. ஓகேனா அதுல பெர்சன்டேஜ் இருக்கும்ல, மார்க் இவ்ளோ பெர்சன்டேஜ் இருக்கணும் அது மாதிரி சொல்றேன். அது மார்க் பெர்சன்டேஜ்னா நீங்க ஒரு ஏஹெச்எஸ் கோர்ஸ்ல வந்து நீங்க 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க 75% மேல இருக்கணும். நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க மார்க் எடுத்து பொறுத்து தான் உங்களுக்கு பிஜி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 75% மேல எடுத்துக்கணும் உங்க டிகிரில. ஓகேங்களா? 75% மேல இருக்கணும். நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல மினிமம் 80% மேல நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும். அதுலயும் ரிசர்வேஷன் இருக்கு. சரிங்களா? ஓகே. ஓகே. அடுத்துப்பா. அண்ணா சொல்லுங்கம்மா. 171 இருக்கு கட் ஆஃப். இங்க மெட்ராஸ் எல்லாம் கிடைக்குமா? என்ன கோர்ஸ்க்குப்பா? அனஸ்தேஷியா. அனஸ்தீஷியா டெக்னாலஜியா? இந்த ஒரு பிடிஎஃப் சொன்னல ஷேர் பண்ணு. அனஸ்தீஷியா டெக்னாலஜியாமா? ஆமாண்ணா. அந்த ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்க, சொல்லிடுறேன். அப்ஜித் அந்த ஷேர் பண்ணுங்க அந்த பிபிடி. ஓகே, இது வந்து நமக்கு இந்த வருஷம் விட்ட நோட்டிபிகேஷன் சரியாமா? நம்ம பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்ல இது எல்லாரும் படிச்சு பாத்தீங்களா? எஸ் சார். ஓகே ஓகே ஓகே. இதுல பாருங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல பிஃபார்ம்க்கு எவ்வளவு இருக்கு? 60 சீட்டு தான் இருக்கு. மொத்தமாவே 120 சீட்டு தான் இருக்கு பிஃபார்ம்க்கு. பிஎஸ்சி நர்சிங் பாத்தீங்கன்னா 380 சீட்டு தான் இருக்கு, மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே சேர்த்து. அடுத்து பிஏஎஸ்எல்பி பாத்தீங்கன்னா 25 சீட் இருக்கு. ஓகே, அடுத்து கொடுங்க. கிளினிக்கல் நியூட்ரிஷன் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல மட்டும்தான் இருக்கு, எவ்வளவு 20 சீட்டு தான் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பிபிடி 80 சீட்டு தான் இருக்கு, 3 மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கு. ரேடியாலஜி வந்து அதிகமா இருக்கு, பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? மொத்தம் 360 சீட் இருக்கு. ஸோ நீங்க சாய்ஸ் பில்லிங்ல வந்து ரேடியாலஜி வச்சீங்கன்னா பெஸ்டா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி அதிகமான மெடிக்கல் காலேஜஸ், அதாவது இந்த கோர்ஸுக்கு எந்த மெடிக்கல் காலேஜ் அதிகமா இருக்குங்கிற அந்த கோர்ஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பில்லிங்ல கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க மற்ற கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கும். ரேடியோ தெரப்பி 55 இருக்கு. ஓகே. கார்டியா பல்மனரி அது வந்து 35 இருக்கு. ஆப்டோமெட்ரி வந்து 155 இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து கார்டியாக் டெக்னாலஜி வந்து 182 இருக்கு. நீங்க என்ன கோர்ஸ் கேட்டீங்கப்பா? அனஸ்தீஷியா டெக்னாலஜி கேட்டீங்களா? ஓகே. டயாலிசிஸ் டெக்னாலஜி பாருங்க 250 இருக்கு. ஸோ டயாலிசிஸ் டெக்னாலஜி நீங்க கொடுக்கலாம். ஆனா நீங்க டயாலிசிஸ் டெக்னாலஜி படிச்ச என்ன டிஸ்அட்வான்டேஜ்? அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க அட்வான்டேஜ் என்ன பண்ணணும்? 4 இயர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க ட்ரை பண்ணணும். ஆஃப்டர் நீங்க பிஜி பண்ணணும் அப்படின்னா அதே ப்ரொஃபஷன் கொஞ்சம் போறது கஷ்டம், பட் நீங்க வேற மல்டி ப்ரொஃபஷன் நீங்க போய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி 145 இருக்கு சீட்டு. அனஸ்தீஷியா ஓகே ஓகே. ஆபரேஷன் தியேட்டர் அனஸ்தீஷியா டெக்னாலஜி 350 சீட் இருக்குப்பா. நீங்க எந்த காலேஜ் கேட்டீங்க? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தானப்பா? ஆமா. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இல்லையேப்பா. ஆபரேஷன் தியேட்டர் இல்லையா அனஸ்தீஷியா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல? அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்குமா சென்னைக்குள்ளே? சென்னைக்குள்ள வந்து இல்லப்பா, சென்னைக்குள்ள இல்லையே, மதுரையில இருக்கு. சென்னை இருக்கு. சென்னை வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல இருக்கு. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ட்ரை பண்ணுங்க. ஆனா கட் ஆஃப் கம்மியால இருக்கு. பரவாயில்ல, நீங்க ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சாய்ஸ் பில்லிங்ல கொடுங்க. இருந்தாலும் மத்த கோர்சஸ் மத்த ஒரு 19 காலேஜ் இருக்குல்ல, 19 காலேஜ் சாய்ஸ் பில்லிங்ல கொடுத்துருங்க. ஓகேண்ணா. ஓகே. ஆனா வந்து சாய்ஸ் பில்லிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டான்லி கொடுக்காதீங்க. நீங்க எந்த ஒரு சென்னையா? சென்னை படிக்கணுமா? சென்னையில தான் படிக்கணுமா? வெளியே போனாலும் ஓகே தான். சரி ஓகே. நீங்க அப்போ என்ன பண்ணுங்க, சென்னையில கொடுங்க, ஃபர்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலேஜஸ் கொடுங்க. முதல்ல அடுத்து மதுரை கொடுங்க, பெஸ்டா இருக்கும். திருநெல்வேலி இருக்கா? திருநெல்வேலி இருந்தா கொடுங்க. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் கொடுங்கப்பா. அடுத்து ஓகே. கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி. கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி எவ்வளவு இருக்கு பாருங்க. நமக்கு 145 இருக்கு. பிசிஷியன் அசிஸ்டன்ட் வந்து 270. யாருமே பிசிஷியன் அசிஸ்டன்ட் பத்தி கேட்கவே இல்லையே. 271 இருக்கு. பிஓடி 40 இருக்கு. ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி வந்து 260 இருக்கு. மெடிக்கல் லேப் டெக்னாலஜி அதிகமா இருக்கும் நமக்கு.
340 இருக்கு பாருங்க. மெடிக்கல் லேப் டெக்னாலஜிலாம் கொடுங்க, நல்ல கோர்ஸ் தான். நீங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்றதுக்கான நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜில இருக்குது. ரெஸ்பிரேட்டரி தெரப்பி வந்து 178 இருக்கு. ரெஸ்பிரேட்டரி தெரப்பி கொஞ்சம் டிமாண்ட் கம்மியா இருக்கக்கூடிய கோர்ஸ் தான், இப்பதான் வந்து வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, கொஞ்சம் கீழே வாங்க. இதுல வந்து லெஸ் டிமாண்ட் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கீழே வாங்க. இல்ல கீழே, மேல 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 மேல. ஓகே, லெஸ் டிமாண்ட் கோர்சஸ் பார்த்தோம்னா இந்த ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, அப்புறம் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் கடைசியா வச்சுக்கோங்க சரியா, ஆப்ஷனா. அடுத்து இன்னும் கொஞ்சம் மேல போங்க. கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, அப்புறம் ஆப்டோமெட்ரி, நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, இதுக்கெல்லாம் வந்து ஜாப் வேக்கன்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இந்தியால. ஓகேங்களா, நியூரோ எலக்ட்ரோ டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கார்டியக் பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி, ரேடியோ தெரப்பி கூட எடுக்கிறாங்க, ஆனா குளோபல் அண்ட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் எடுக்கிறாங்க. அடுத்து கொஞ்சம் மேல வாங்க. அடுத்து கிளினிக்கல் நியூட்ரிஷன் நிறைய பிரைவேட் காலேஜ்ல இப்ப கேக்குறாங்கப்பா, ஜாப் வேக்கன்சி நல்லா இருக்கு. பிஎஸ்எல்பி கோர்ஸ்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதை படிச்சீங்கன்னா நீங்க நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிட்டு வெளியே வரணும். பிஃபார்ம் சொல்லவா வேணும், உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இடையத்துல. ஆனா காலேஜ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு உங்களுக்கு, 120 சீட் தான் இருக்கு, 2 மெடிக்கல் காலேஜ் தான் இருக்கு. ஓகேங்களா, ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? ப்ரோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டோம், அதுல வந்துட்டு நம்ம அட்மிஷன் போட்டாச்சு ஃபீஸ் கொடுத்து. ஓகே, ரெண்டாவது ஒரு காலேஜ் நம்ம இப்போ ரியலாட் ஆகிட்டு போறோம்னா அந்த போட்ட ஃபீஸ் வந்துட்டு எவ்வளவு மாசத்துல திரும்பி வரும்? போட்ட ஃபீஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல அப்ளை பண்றீங்கன்னா மேக்ஸிமம் கொடுத்துருவாங்கப்பா. நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு நீங்க அட்மிஷன் போட்டீங்கன்னா 3000 தான் நீங்க பே பண்ணணும் சரிங்களா. அது அவங்க நம்மளுடைய யூஜிசி படி செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு கொடுக்கணும். செப்டம்பருக்கு மேல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தர வாய்ப்பு கம்மி தான். வேற வேற டவுட் இருக்காப்பா யாருக்காச்சும்? சார் உங்க நம்பர்? என்னோட நம்பர் நான் ஷேர் பண்றேன். இந்த நம்பரை வந்து நீ எல்லாரும் சாட்ல நான் போடுறப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வரும்போது எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்ப நம்ம ஒரு மீட்டிங் வச்சு எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கலாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஆனா நீங்க சர்டிபிகேட் வந்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணி படிக்கலாம்னு சொன்னீங்கல்ல? ஆமா ஆமா. அந்த ஆப்போட நேம் போட்டும் சாட் பாக்ஸ்ல போடுறீங்களா? இதோ போடுறேன்ப்பா, போடு. வேற டவுட் இருக்காப்பா? அண்ணா சொல்லுங்க. இப்போ ஸ்கில்ஸ் வந்து நம்ம எத்தனை வேணா கத்துக்கலாமாண்ணா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். ஸ்வயம் ஆப்லயாமா? இப்போ ஆப்ல தான் கேக்குறேன். எத்தனை கோர்ஸ் வேணா கத்துக்கலாம். என்ன கோர்ஸ் வேணா, எந்த ஃபீல்டு வேணா நீங்க கத்துக்கலாம். இன்ஜினியரிங் கத்துக்க விருப்பம் இருக்குன்னா கூட கத்துக்கலாம். இல்ல நீங்க அது வேற வந்து நமக்கு நம்ம அகாடமிக் ஸ்டடிக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகாதுல்ல? இல்லம்மா, உங்களுக்கு ஒரு ஆகும். அதாவது என்னன்னா நிறைய கோர்ஸ் நீங்க எடுக்காதீங்க. இப்போ ஒரு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 வீக்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கோர்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயோமெடிக்கல் ரிசர்ச் கோர்ஸ் இருக்கு ஸ்வயம்ல. அந்த கோர்ஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா அது 12 வீக்ஸ் கொடுப்பாங்க. 12 வீக்ஸ் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கும். அது 1 hour தான் இருக்கும் சரிங்களா, 1 மணி நேரம் தான் இருக்கும். அப்ப நீங்க 1 மணி நேரம் நீங்க கொடுத்ததும் தப்பு இல்ல. நீங்க செகண்ட் சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல நீங்க அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆக மாட்டீங்க ஸ்டடீஸ்ல. தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்ல தான் கொஞ்சம் இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு ஃபுல் ஸ்டடியில இன்வால்வ் ஆவீங்க சரிங்களா. அதனால நீங்க அந்த 4 வருஷத்துல சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் ஸ்வயம் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆப். சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட், நல்ல வேல்யூ இருக்கு. கிளாஸஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு. சர்டிபிகேட் மட்டும் தான் 1000 rupees வாங்குவாங்க. எல்லாருக்குமே 1000 rupees வாங்குவாங்க. ஆஃப்லைன்ல தான் எக்ஸாம் எழுதணும். வேற டவுட் இருக்கா? இல்ல, நான் கிளாஸ் வந்து ஓகேனா டைமிங் இப்போ வீக்கெண்ட்ல நடத்துவாங்களா இல்ல வீக் அந்த மாதிரி கேக்குறேன். சண்டே சாட்டர்டே ஒரு சண்டே சாட்டர்டே தான் மோஸ்ட்லி இருக்கும்பா. நீங்க வந்து எப்ப வேணா அந்த வீடியோஸ் பாத்துக்கலாம். ஓகேனா சரியா. ஆனா நீங்க கொஞ்சம் சீக்கிரமா டெய்லி டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் முடியறதுக்கு. ஏன்னா 12 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்க பண்ண முடியாது. 12 வீக்ஸ்க்குள்ள அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஆஃப்டர் 12 வீக்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் தான் இருக்கும். இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் அத லீவ்ல இருக்கிறப்போயே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ நீங்க கூட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போயே கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ப்ராப்ளம் இல்லையே. ஸ்வயம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க.
அது என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பாருங்க. மெடிக்கல்ல நீங்க என்ன ப்ரொஃபஷன்ல போறீங்களோ அந்த ப்ரொஃபஷன் செலக்ட் பண்ணி அந்த கோர்ஸ் பாருங்க. ரிசர்ச் சம்பந்தமா நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, அந்த கோர்ஸ் நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேமா. வேற என்னமா டவுட்? அது என்ன ஆப்னா? நான் சாட்ல போட்டிருக்கேன் பாருமா, ஸ்வயம். பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். SWAYAM ஸ்வயம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப். ஓகேங்களா? WHO கொடுக்குறாங்க. ஓகே சார். வேறப்பா வேற டவுட் இருக்கா? சார். ஓகேமா, தேங்க்யூ. வேற டவுட் இருக்கா? இல்ல சார், நோ. வெரி குட், வெரி குட். என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் வரும்போது கரெக்டா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். 170க்கு மேல கட் ஆஃப் இருக்குன்னா சேஃபஸ்ட் ஜோன்ல இருக்கீங்க. தயவு செஞ்சு உமன்ஸ்க்கு சொல்றேன், 170க்கு கீழே இருக்குன்னா டிப்ளமோ நர்சிங்கும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய சேஃப்டிக்கு தான் சொல்றேன். ஓகே, தயவு செஞ்சு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்துல ஏதாவது நீங்க எந்த கோர்ஸுமே கிடைக்காம கவர்மெண்ட் பிரைவேட்ல போய் சேர்ந்தீங்கன்னா 1,15,000 வரைக்கும் நீங்க கட்ட வேண்டியது வரும். ஸோ டிப்ளமோ நர்சிங் இப்பவே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. நீங்க மேலா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்குன்னா இன்னும் ஒரு 15 டேஸ்க்குள்ள டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமோ இன் ஃபார்மசி இதெல்லாம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். மேலா இருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் MLT, டிப்ளமோ இன் ஃபார்மசி. என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி அப்ளை பண்ணுங்க. உங்களால போஸ்ட் பேசிக் பண்ணிக்க முடியும். ஆஃப்டர் நீங்க 3 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 2 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 2 இயர்ஸ் நினைக்கிறேன். ஆமா, 2 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து 3 இயர்ஸ் நீங்க போஸ்ட் பேசிக் பண்ணிக்க முடியும் லேட்டர் என்ட்ரில. ஸோ அதனால தயவு செஞ்சு அதுவும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பட் எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. டிப்ளமோ நர்சிங் மிஸ் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு டிப்ளமோ நர்சிங்கும் 170க்கு கீழே கட் ஆஃப் இருக்கிறவங்க அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்பர் நான் நோட் பண்ணிருக்கேன், போட்டிருக்கேன்மா சாட்ல. ஓகே சார். 8248940401. உங்களோட நேம் அமைச்சு விடுங்க. நீங்க கோல்டாட் ஃபவுண்டேஷன் செலக்ட் ஆயிருக்கீங்க, கோல்டாட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா கோல்டாட் ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு விடுங்க. அப்புறம் நீங்க என்ன கட் ஆஃப், என்ன கோர்ஸ் படிக்க போறீங்க, இதெல்லாம் டீடைல் எனக்கு அமைச்சு விடுங்க. நான் கைட் பண்றேன். ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங் வரும்போது இன்னொரு மீட்டிங் வச்சுக்கலாம். ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ so much. ஓகே, தேங்க்யூ. நான் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.